தெய்வ பிரசன்னத்தில் அமர்ந்து கொண்டு ஊழியக்காரரோடும் மற்ற சபை விசுவாசிகளோடும் இணைந்து கர்த்தரை தொழுது கொள்ள, கர்த்தரை ஆராதிக்க தேவன் தந்த இந்த அருமையான இந்த நாளுக்காக, நேரத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் சொன்ன வண்ணமாய் இந்த பாண்டிச்சேரி பட்டணத்திற்கு வந்து உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த கடைசி காலத்தில் தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. எஸ்பெஷலி நம்மளுடைய இந்தியா தேசத்தின் மேல் கர்த்தருடைய கரம் பெரிதாக செயல்பட்டு கொண்டிருப்பதை நான் அநேக இடத்தில் காண்கிறேன். நேற்றைய தினத்திற்கு முந்தின தினம் கோயம்புத்தூரில் இருக்கிற பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸில் தி சிஸ்டம்ஸ் ஃபார் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு டாபிக்ல ஒரு கான்ஃபரன்ஸில் பேசிவிட்டு வரும்பொழுது தான் நினைத்தேன், உலக பிரகாரமான கான்ஃபரன்சஸ் அநேகம் உண்டு, ஆனால் தேவ பிரசன்னத்திலே வந்து நின்று கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பதை தவிர பெரிய பதவி எதுவும் இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தர் தருகிற அந்த கிருபை தவிர அவர் பாதத்தில் காத்திருப்பதை விட உயர்ந்த ஒரு பதவி வாழ்வில் பார்த்ததில்லை. ஆமென். அப்படிப்பட்ட கிருபை இன்றைக்கு நாம் இத்தனை பேருக்கும் தேவன் ஒரு வாய்ப்பாக தந்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. It's such a joy and a privilege to be in the presence of the Lord, to honor Him, to worship Him and to give Him the glory. அநேக நாட்களுக்கு முன்பதாக நம்மளுடைய தேசத்தின் தலைநகரமான டெல்லியிலே பாரத் மண்டபா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்டிடத்திலே G20க்கு அமைக்கப்பட்ட அந்த இடத்திலே நம்மளுடைய பிரதமரோடு கூட, நம்மளுடைய பிரசிடென்டோடு கூட இருந்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பை என் தேவன் தந்தார். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் இந்த இந்தியா நாட்டின் மேல் செய்கிற காரியம். ஒருவேளை ஊழியக்காரர் இன்னைக்கு அநேகர் கூடி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது என் மனதில் அவ்வளவு சந்தோஷம். ஏனென்று சொன்னால், கர்த்தர் ஒரு ஊழியக்காரனிடம் எதிர்பார்ப்பது இந்த தேசத்துக்காக பாரத்தோடு ஜெபிப்பது. ஹல்லேலூயா. இன்னைக்கு விண்ணப்ப ஜெபங்களை அவர்கள் அருமையாக ஏறெடுக்கிற வேளையில அநேக விஷயங்களுக்காக ஜெபித்தார்கள். தேசத்திற்காக, தலைவர்களுக்காக, குழந்தைகளுக்காக, இளைய தலைமுறைகளுக்காக நம்ம ஜெபித்தோம். இவைகள் எல்லாம் கர்த்தர் நம்மேல் தந்திருக்கிற உத்தரவாதம். காரணம் என்னவென்று சொன்னால், வேதாகமத்திலே ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரத்தின் 6வது வசனம் நம்ம கொஞ்சம் படிக்கலாமா? கர்த்தர் சொல்லுகிறார், இது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லி. Isn't this the kind of fasting that I am pleased? in ஏசாயா 58 அதனுடைய 6வது வசனம் யாராவது கொஞ்சம் சத்தமா படிச்சு உதவும்படி. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்ப்பதும், நுகத்தடியின் பிணியல்களை நெகிழ்ப்பதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும், சகல நுகத்தடியையும் உடைத்து போடுகிறதும். பாருங்க, அங்கதான் நீங்க கவனமா பார்க்கணும். ஐ மீன், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை உன்னுடைய வீட்டிலே சேர்த்துக் கொள்வதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருப்பதும், அது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஹல்லேலூயா, ஆமென். என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, இன்னைக்கு காலையில நம்ம உபவாச ஜெபத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் தெளிவாக இந்த வார்த்தையிலிருந்து நம்மோடு கூட கேட்கிற ஒரு சின்ன கேள்வி உண்டு. உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காதவனாக நீ இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாயா? ஒரு தேவை இருக்கிற, பிரச்சனை இருக்கிற, ஐ மீன், சாப்பாடு இல்லாத, வஸ்திரம் இல்லாத, உணவு இல்லாத, வீடு இல்லாத, சௌகரியங்கள் இல்லாத அநேகர் உங்களை சூழ்ந்து நிற்கும் பொழுது, ஊழியக்காரன் என்ற பதவியில நின்று கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய சில கடமைகளை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதில் எனக்கு மிகவும் பிடித்தது அந்த 7வது வசனத்திலே, பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை வாங்கி கொடுக்க அல்ல, உன் ஆகாரத்தை கொடுக்க சொன்னார். ஹல்லேலூயா, ஆமென். பசி உள்ளவனுக்கு just give him what you are supposed to eat. நான் எதை சாப்பிட்டு இருக்க வேண்டுமோ என்னுடைய சாப்பாட்டு வேலையை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு இல்லாதவனுக்கு என் சாப்பாட்டை கொடுக்கிற அளவுக்கு ஒரு அர்ப்பணத்தை ஒரு ஊழியக்காரனிடம் இருந்து தேவாதி தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் ஊழியக்காரனுக்கு அடையாளம். அதனால தான் வார்த்தை சொல்லுகிறது, இதோ சுவிசேஷத்தை சுமந்து வருகிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானது.
இந்த ஊழியக்காரனுடைய பாதத்தின் அழகை இந்த இந்தியா காண வேண்டும் என்றால், இங்க இருக்கிற ஜனங்கள் காண வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற இந்த வசனத்தின் அழகு இல்லாமல் என் தேவ பிரசன்னத்தில் ஒரு ஊழியக்காரனுடைய தெளிவோடு கூட நிற்க முடியாது. ஆகையால் இந்த கடைசி காலத்திலே ஊழியக்காரர்கள் ஒரு மனதோடு, பயபக்தியோடு, தாழ்மையோடு, நடுக்கத்தோடு தெய்வ பிரசன்னத்தில் நின்று கொண்டு ஒரு மனதாய் கர்த்தரை ஆராதிக்க, தொழுது கொள்ள இப்படிப்பட்ட வாய்ப்புகளை உருவாக்கி தருகிற தேவனுக்கு கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, நான் பெரியவன், எனக்கு என்னென்னமோ தெரியும் என்று நினைக்கிறது ஊழியக்காரனுக்கு அழகல்ல. ஆண்டவரே, ஒன்று மரியாதை ஏழை அடியனுக்கு இறங்குங்கப்பான்னு சொல்லுகிறது ஊழியக்காரனுக்கு அழகு. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையின் தெளிவு. ஒரு வசனம் நம்ம கொஞ்சம் படிக்கலாமா? 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தின் 10வது வசனம். இது ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாய் நமக்கு எழுதி தந்த ஒரு வார்த்தை. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் படிங்க ப்ளீஸ். 2 Corinthians chapter. துக்கப்படுகிறவர்கள் என்றாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக ஆக்கவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். இதுதாங்க ஒரு ஊழியக்காரனுடைய பயோடேட்டா. இன்னைக்கு காலையில் என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, ஒன்றுமில்லாதவன் நான் ஆண்டவரே, தரித்திரன் நான் ஆண்டவரே, மற்றவங்களுக்கு கொடுக்க என் கையில ஒண்ணும் இல்லப்பா, நான் நொறுக்கப்பட்டவன், துக்கப்படுகிறவன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில பெரியவன் என்பது அல்ல. ஒரே விசை இந்த 2 கொரிந்தியர் 6:10 முன்பதாக நிற்கும் பொழுது உண்மையாக மனசாட்சியை தொட்டு ஆவியானவருடைய பிரசன்னத்தில் அறிக்கை செய்ய முடியுமா? ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லாதவன் அப்பா, நான் தரித்திரன் அப்பா, ஆனாலும் நான் தரித்திரன் என்பதை வெளியே காண்பிக்க மாட்டேன், மற்றவர்களை உயர்த்துகிறவனாக நிற்க நீர் தந்த அந்த அழைப்புக்கு நன்றி. ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, இதுதாங்க ஊழியத்தின் மேன்மை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லாதவன் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவனை போல இன்னைக்கு காலையில் இந்த ஆலயத்தில் இருக்கிற ஊழியக்காரரை நான் பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தில் அவர் மகிமைக்காக சொல்ல முடியும், என் வாழ்க்கையில நான் காலியா இருக்கலாம், ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவரே சகலத்தையும் உடையவன் என்ற பதவியை தந்ததற்காக ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், உலகம் உன்னை என்ன வேணுமோ அழைக்கட்டும், doesn't matter, it really doesn't matter. இந்த உலகம் உன்னை பற்றி என்ன சொல்லணும் பரவாயில்ல, உங்களை ஏளனமா பேசுதா, உனக்கு வாழ வழி இல்லாம நீ ஊழியக்காரன் ஆயிட்டன்னு சொல்றாங்களா, சபை நடத்த தெரியாதுன்னு சொல்றாங்களா, பிரசங்கம் பண்ண தெரியாதுன்னு சொல்றாங்களா, நன்றி ஆண்டவரே அந்த பதவிக்காக. ஹல்லேலூயா. அப்படி நிந்திக்கப்படுகிற பதவியில நிற்கிறவன் ஊழியக்காரன். அதுதான் இன்றைக்கு இந்த இந்தியா தேசத்திற்கு தேவை. ஆனால் நேர் மாறாக இந்த கடைசி காலத்தில் நாம் காண்பது, எனக்கு அது தெரியும், இது தெரியும், கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார், பேசினார், சொன்னார், இதெல்லாம் சொல்லிட்டு நடக்கிறது ஊழியக்காரனுக்கு அழகு அல்ல என்பதை தெளிவாக அப்போஸ்தலனுடைய பவுலனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் டீடைல்டாக சற்று நேரத்தில் நான் கொஞ்சம் உள்ள வரப்போகிறேன். காரணம் என்ன தெரியுங்களா? ஊழியம் செய்கிறதும், ஊழியத்தினால் பயன்பட்டதும், இன்னும் ஊழியத்தை செய்ய போகிறதுமான நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய பதவி, பொக்கிஷம் என்று உண்டு. அது நீ தரித்திரனாய் இருந்தாலும் அதை வெளியே காண்பிக்க அல்ல, ஒன்றுமில்லாதவனாய் இருந்தாலும் அதை குறித்து முறுமுறுக்க அல்ல, தேவ பிரசன்னத்தில் நின்று கொண்டு அந்த ஒன்றுமில்லாத நிலைமைக்கு நன்றி அப்பா, அநேகருக்கு ஐஸ்வர்யமாக நீ நிறுத்துங்கன்னு சொல்கிறது ஒரு ஊழியக்காரனுடைய இருதயம். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை கூட. ஹல்லேலூயா. அவர் சர்வ ஐஸ்வர்யத்தை விட்டு இறங்கி வந்து ஒன்றுமில்லாதவரானார். ஆகையால் தான் பிலிப்பியர் 2 படிக்கிறோம், அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி, தம்மை தாமை வெறுமையாக என்று சொல்லி, ஒரு வெறுமையாக்க முடியாதவன் தேவ பிரசன்னத்தில் நிற்க தகுதியற்றவன். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு கொடுக்கிற மகிமை, தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கை, தேவனுக்கு கொடுக்கிற ஆராதனை என்னவென்றால், என்னையே நான் வெறுமையாக்கும் போது அது அவருக்கு உகந்த காணிக்கை. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு காலையில அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு நிற்கிற தேவ பிரசன்னத்துல நம்ம இருக்கிறோம் என்பதை அறிய ஆவியானவர் தருகிற இந்த கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னொரு வசனம் எடுக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம், 2 Corinthians chapter 12 அதனுடைய 15வது வசனம் படிக்கலாமா? 2 கொரிந்தியர் 12:15. ஆதலால் நான் உங்களுக்குள்ள எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு, எப்படி பிரதர், எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய், படிங்க,
குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும். ஒரே நிமிஷம் பாஸ்டர் அப்படியே நிக்கிறீங்களா? அந்த வசனத்தின் அர்த்தம் பாத்தீங்களா? நான் எவ்வளவு அதிகமா உங்ககிட்ட அன்பு கூறினாலும், நான் என்ன அதிகமா கொடுக்கிறேனோ அந்த அளவுக்கு குறைவாய் தான் எனக்கு திருப்பி கிடைக்குதுங்க. அருமையான தெய்வ ஜனமே, ஏதாச்சும் 4 பேரும் நம்ம மேல அன்பு வைக்கணும், நம்ம கனப்படுத்தணும், நம்மள பெரிய ஆள்னு சொல்லணும்னு எல்லாம் நினைக்கிறது கர்த்தருடைய ஊழியத்திற்கு உகந்த ஒரு வேலையுடைய சிந்தை அல்ல. அருமையான தெய்வ ஜனமே, எவ்வளவாய் அன்பு கொடுக்கிறேனோ அதை விட குறைவாய் தாங்க எனக்கு கிடைக்கும். நான் எவ்வளவு அதிகம் கொடுக்கிறேனோ அது எனக்கு கிடைக்காது. இதை உணர்ந்து தேவ பிரசன்னத்துல நிற்பவன் உண்மையுள்ள ஊழியக்காரன். நான் எவ்வளவு அதிகமாய் கொடுக்கிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் நான் அன்பு கூறப்பட்டவனா இருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். எத்தனை பேர் இதுக்கு ரெடி? இன்னைக்கு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்மையாக இந்த உபவாச ஜெபத்துல வந்திருக்கிறோம்னா, கர்த்தருடைய பிரசன்னத்தின் உபவாசத்திற்கு உண்மையான அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னையும் செலவு செய்யுங்க, என் கையில் இருக்கிறதையும் எடுத்துக்கோங்கப்பா, உங்க ஊழியம் வளர்ந்தா போதும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்க ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டா போதும், நான் இல்லைனாலும் பரவாயில்லப்பா, இட்ஸ் ஆல் ரைட் லார்ட். அருமையான தெய்வ ஜனமே, பவுல் அப்போஸ்தலன் இந்த ஊழியத்தை செய்து 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 நம்ம கையில் இருக்கிற புதிய ஏற்பாடின் 3/4 பாகமும் அவர் தான் எழுதினார்னு நமக்கு தெரியும். எபேசியர், கொலோசியர், பிலிப்பியர் எல்லாமே நம்ம படிச்சு படிச்சு பிரசங்கம் பண்ணி சபையில பேசி அநேக வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிற வார்த்தைகளாக அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அதே பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லுகிறதை ஒரு வசனத்துல கொஞ்சம் பார்க்கலாமா? பிலிப்பியர் 1வது அதிகாரம் 23வது வசனம். The book of Philippians chapter 1 ஏனெனில் and verse number 23. Yes, ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாய் இருக்கும். அப்படின்னா இந்த வசனம் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா படிக்க வேண்டாம். சிம்பிளா சொன்னா செத்து போனா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க முடிஞ்சா எனக்கு அது அதிக நன்மையா இருக்கும். அப்படின்னா என்ன போல உங்களை போல ஊழியம் செய்யற பவுல் சொல்றார், வாழ பிடிக்கலைங்க, செத்து போய் கிறிஸ்துவோடு கூட இருந்தா நல்லா இருக்கும். இந்த வாழ்க்கை எனக்கு ஒன்னும் பிடிக்கலைங்க, ஒண்ணுமே இன்பமா இல்லைங்க. இதுதாங்க உண்மையான யதார்த்தமான ஒரு ஊழியக்காரனுடைய சாட்சி. அருமையான தெய்வ ஜனம், இன்னைக்கு ஏன் இந்த வசனத்தை ஆவியானவர் தருகிறார் தெரியுமா? இங்க நம்ம இத்தனை ஊழியக்காரர் நம்ம இருக்கிறோமே, தெளிவாக ஆவியானவருடைய கிருபையில நான் கேட்கிறேங்க, எத்தனை பேர் ஊழியக்காரன மேடையில பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு விசுவாசி முன்னால வரும்போது எனக்காக ஜெபிங்க சிஸ்டர், வாழ்க்கையில கஷ்டமா இருக்குங்கன்னு சொல்லக்கூடிய ஊழியக்காரர் எத்தனை பேர்? அருமையான தெய்வ ஜனமே, நான் பெரிய ஊழியக்காரன், நான் போய் குறைவா மத்தவங்க கிட்ட ஜெபம் கேட்க முடியுமா? நான் பெரிய பிரசங்கம் பண்றவன், நான் எல்லாம் பெரிய வசனம் தெரிஞ்சவன், கர்த்தருடைய கிருபையில நிற்கிறவன் என்ற எண்ணம் அல்லவா ஒரு ஊழியக்காரனாக எனக்கும் உங்களுக்கும் முதல் தடை. அருமையான சகோதரனே சகோதரி, இன்றைக்கு காலையில தெய்வ பிரசன்னத்துல நின்று கொண்டு சொல்கிறேன், அவருடைய சாநித்தியத்தில் அந்த உண்மையோடு நிற்க முடியவில்லை என்றால் அந்த பவுல் இருக்கிற பரலோகத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஆவியானவருடைய கிருபையின் தாழ்மையில் நான் சொல்கிறேன் இந்த காலை வேளையில. ஹல்லேலூயா. இதை ஏற்றெடுக்கிற உண்மையுள்ள தெய்வ ஜனங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை ஒரு விசேஷித்த கூட்டத்தை கர்த்தர் இன்றைக்கு இங்க கொண்டு வந்திருக்கிறார். இதை அறிந்து உணர்ந்து கர்த்தருக்கு உண்மையாக நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஜனத்தை எழுப்ப என் தேவன் விரும்புகிறார். இந்திய தேசத்திற்கு உண்மையான ஊழியக்காரர்கள் தேவை. அதை இந்த பாண்டிச்சேரி பட்டணத்திலேயும் எழுப்ப கர்த்தர் சித்தம் கொண்டு இருக்கிறார். ஆகையால் இப்படி ஒரு கூட்டம், இப்படி ஒரு நாள், இப்படி ஒரு நேரம் இதற்குள் அமர்ந்திருக்க தேவன் உங்களுக்கு தந்தது அவருடைய கிருபை அல்லவா? கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? Thank you for this mercy, thank you for this grace, thank you for this honor and this blessing, oh precious Father. Hallelujah. My dear brothers and sisters, இன்னைக்கு இந்த தேவ பிரசன்னத்தில் வந்திருப்பது அவருடைய தயவு என்பதை அறிந்து, hallelujah, it's nothing but grace and nothing but grace. காலையில ஆராதனை பாடலை பாடினார்கள். அருமையான ஒரு வரி, நான் அதை அப்படியே போட்டோ எடுத்து வச்சேன். இன்னைக்கு இந்த வரியெல்லாம் பாடும்போது ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன். அந்த வரி எப்படி தெரியுமா? நான் ஜஸ்ட் அதை போட்டோ அந்த ஸ்கிரீன்ல இருந்து எடுத்து வச்சேன். நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசை இல்லை. பாடினீங்களா? என் கூட பாடினீங்களா? இன்னைக்கு காலையில் நான் கேட்குறேங்க, நீங்க போதும் எனக்கு வேற ஆசையே இல்லைன்னு சொல்ற ஊழியக்காரர் கொஞ்சம் கையை தூக்க முடியுமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். ப்ரூஃபுக்காக தாங்க அந்த படத்தை எடுத்து வச்சேன். நான் பாடினேன், ஆனா என் மனசாட்சியை ஒத்துக்கல.
பாடுறதுக்கு நல்லா இருக்கு, டியூன் நல்லா இருக்கு, வார்த்தை நல்லா இருக்கு, கூட்டத்தோட கை தட்டுறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா உண்மையான தேவ பிரசன்னத்துல இந்த வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை என்பதை முதலாவது நான் ஒத்துக்கொள்கிறேன். என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, நீங்க போதும் ஏசப்பா, எனக்கு வேற எதுவும் வேண்டான்னு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஆவியானவர் இடைப்படுவதன் கிருபை இதுதான். இயேசு எனக்கு வேற எதுவும் வேண்டாம், நீங்க போதும்னு ஒரு ஊழியக்காரனாகிய என்னால சொல்ல முடியலன்னா மற்றவங்க கிட்டங்க என்னங்க நம்ம எதிர்பார்க்கிறோம் நம்ம ஊழியத்துல? மை டியரஸ்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு காலையில இயேசுப்பா எனக்கு வேற எதுவும் வேண்டாம், என் குடும்பம் பெருசு இல்லை, என் பதவி பெருசு இல்லை. ஸ்தோத்திரம். அந்த 23வது வசனத்தை படிச்சோம் இல்லையா? அடுத்த வசனம் கூட கொண்டு போடுறீங்களா? 24வது வசனம். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். யாருக்கு அவசியம்? எனக்கு வாழ பிடிக்கல, நான் செத்து போய் கிறிஸ்துவோடு இருக்கிறது நல்லது. அப்படி இருந்தாலும் நான் இந்த சரீரத்தில் இந்த அவஸ்தையில் இப்படி இருப்பது உங்களுக்கு அவசியம். மற்றவனுக்காக வாழ்கிற ஒரு பவுல். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, ஒரு விஷயம் நான் சொல்றேன், ஆவியானவர் என்னோடு என் ஜெப வேலையில் இடைப்பட்டது. நீ பண்ற பிரசங்கமும், நீ பண்ற ஆராதனையும், நீ பண்ற பேச்சும் எல்லாம் போதும், உனக்குன்னு இல்லாம மற்றவர்களுக்காக உன்னை செலவழிக்க தயாரா? ஹல்லேலூயா. Hallelujah. And this is the call of God, this is the mandate of God, this is the commission of God. என கேட்கிறாருமே அண்ணா தெய்வ ஜனமே, அன்லெஸ் ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் இந்த அர்ப்பணிப்பு இல்லாமல் சுவிசேஷத்தை தாங்கி நிற்கிறவனுடைய பாதங்களுக்கு அழகு இருக்காது. And that's the clarity which God wants me to tell you. நான் வாழ்வது எனக்கு அல்லப்பா, பிறனுடைய பக்தி விருத்திக்காக, பிறனுடைய நன்மைக்காக நான் எனக்கென்று வாழ அனுமதிக்காதீங்க ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 14:7 கொஞ்சம் படிக்கிறீங்களா? 14வது அதிகாரம் 7வது வசனம். ஹல்லேலூயா. நம்மில் ஒருவனும் தமக்கென்று மரிக்கிறதும் இல்லை, வாழ்வதும் இல்லை, மரிக்கிறதும் இல்லை, தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, தமக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, தமக்கென்று மரிப்பதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், பிழைத்தாலும் நாம் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம், மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும், whether you live or whether you die, பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான விசுவாச சகோதர சகோதரிமாரே, ஊழியக்காரரே, நான் பிழைப்பது எனக்கு அல்லன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தைரியம் நமக்கு இருக்கா இன்னைக்கு ஆண்டவர் பிரசன்னத்தில்? என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, this is what God is expecting from us. நான் வாழ்வது எனக்கு அல்லப்பா. ஒருவேளை நிறைய ஊழியக்காரராகிய நாம் இருக்கிறதுனால நான் சொல்றேன், என் சபை பெருசாகணும், பெரிய சர்ச்சு கட்டணும், லேண்ட் வாங்கணும், பில்டிங் பாடணும், பைபிள் காலேஜ் நடத்தணும், பிரசங்கம் பண்ணணும், 4 பேர் என்னை பத்தி தெரியணும், அந்த யூடியூப்ல வரணும், இந்த மீடியால வரணும், இதையெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு ஒன்றுமில்லாத அடி என்ன உங்களுடைய கிருபையில் தாங்குங்க. ஹல்லேலூயா. Can we give him the glory? ஹல்லேலூயா. இந்த மகிமைக்கு பாத்திரர் என் தேவனுக்கு நான் கொடுக்கிற கனமும் துதியும் இப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து எழும்ப வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவனை எதிர்பார்க்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனம் கொஞ்சம் எடுக்கிறீங்களா? எரேமியா 9:23. நீ எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய எதிர்பார்ப்பு அந்த வசனத்தில் இருக்கிறது. எரேமியா 9:23. ஞானி தன் ஞானத்தை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து, பராக்கிரமக்காரன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அடுத்த வசனம் 24 முக்கியம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து. பிரதர் அப்படியே கொஞ்சம் நிக்கிறீங்களா? செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்தும் உணர்ந்தும். You got to know God and you got to understand your God. அறிந்தும் உணர்ந்தும். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, பிரசங்கம் பண்ணுகிற நமக்கு தேவனை பற்றி நல்ல அறிவு இருக்கு, ஆனா உணர்வு இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, பராக்கிரமம் பண்ணுகிறவன், மேன்மை பாராட்டுகிறவன் என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கடைசி லைன் பாருங்களே, இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, என் சர்ச்சு பெருசு, என் குழந்தை அமெரிக்கால போயிட்டான், என் மகள் ஆஸ்திரேலியால படிக்கிறாங்க, எனக்கு பெரிய அவார்டு எல்லாம் வந்துச்சு, நான் இப்படின்னு சொல்லுகிற பராக்கிரமசாலியே, உன் ஞானத்தை குறித்தோ, உன் மேன்மை குறித்தோ, உன் செல்வத்தை குறித்தோ, உன் பெருமைகளை குறித்தோ அல்ல, உன் கர்த்தரை நீ அறிந்திருக்கிறாய் என்ற மேன்மை. ஹல்லேலூயா.
அதை விட மேன்மையானது ஒன்று என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலை போல எனக்கு தெரியலைங்க ஆண்டவரே, நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ செய்யுங்க, எனக்காய் வாழ நான் இல்ல, மற்றவங்களுக்காக வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பவுலினுடைய ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாங்களா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் அதனுடைய கடைசி பாகம் 23வது வசனத்திற்கு கொஞ்சம் வர்றீங்களா? பவுலுங்கிற ஊழியக்காரனுடைய சத்தியம் அங்கதாங்க புரியுது. இது ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட ஒரு பாகம். ஆகையால் அதை நான் ரெஃபரன்ஸோடு நான் இன்னைக்கு எடுக்கிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 23 இருந்து சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதோடு கூட சில கேள்விகளை நான் உங்ககிட்ட கேட்க போறேன். ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று, என் காரியங்கள் பவுல் சொல்றாரு, என்னுடைய காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். அதாவது பவுல் தீமோத்தேயை தனக்கு துணை ஊழியக்காரங்க நின்று தீமோத்தேயை திருப்பி அனுப்பிவிட திட்டமிட்டு நிற்கிற நாட்களிலே சொல்லுகிற வசனம் இது. நம்மளுடைய வேதாகமத்தில் எதற்கு இந்த பிலிப்பியர் 2:23 ஏன் நம்ம பைபிள் இது கொடுத்திருக்கு? இந்த வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணவங்க நம்ம எத்தனை ஊழியக்காரர் இருக்கிறோம்? நம்ம யாருமே இருக்க மாட்டோம். இதுல எல்லாம் பெரிய பிரசங்கம் வராது நமக்கு. என்னை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரே ஒரு காரியம் கொஞ்சம் பாக்குறீங்களா? எனக்கு என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று எனக்கு அறிந்தவுடன். ஏங்க பவுலுக்கு தீர்க்க தரிசன வரம் கிடையாதா? இல்ல தேவன் பவுலுக்கு வெளிப்படுத்த மாட்டாரா? இல்ல கர்த்தர் பவுலுக்கு சொல்லி கொடுக்கலையா? பவுல் வெளிப்படையா சொல்றார் பாருங்களேன், என் காரியமே எப்படி நடக்கும்னு எனக்கே தெரியல. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லலாமா? இதுதாங்க ஒரு ஊழியக்காரனுடைய உண்மையின் அடையாளம். நான் பெரிய பவுல்னு அவர் சொல்லலைங்க, எனக்கே தெரியாதுங்க என் காரியமே எப்படி நடக்கும்னு. உண்மையுள்ள ஊழியக்காரனே, இந்த தாழ்மையும் பயபக்தியோடும் தெய்வ பிரசன்னத்தில் நிற்கிறவனை கர்த்தர் கனம் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. And I tell you brothers and sisters, இந்த மேட்டிமை இல்லாத இந்த ஒரு தாழ்மையின் அடையாளம் தான் உண்மையான கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஊழியக்காரனுடைய அடையாளம் என்று ஆவியானவர் வார்த்தையின் மூலமாய் நமக்கு சொல்லி தரும் பொழுது அதை ஏற்றெடுக்க எத்தனை பேர் நாம் தயாராக இருக்கிறோம்? இன்னைக்கு எல்லாம் ஊழியக்காரரை பார்த்து என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். யாராவது ஒரு ஜெப விண்ணப்பத்தோடு வந்தா, எனக்கு கர்த்தர் தரிசனத்துல பேசினார், தேவன் என்னோடு நேற்று இரவுல இடைப்பட்டார், எனக்கு அந்த சொப்பனத்தை தந்தார், இதை தந்தார், கர்த்தர் உனக்கு இப்படி சொல்லுகிறார் அப்படி சொல்கிறார், தயவு செய்து அதை நிறுத்துவோமா தெய்வ ஜனமே? Let's not go by storytelling and fantasies. Rather stand in the presence of God with the simplicity that you see in Apostle Paul. அதாவது எனக்கு தெரியலன்னு சொல்றதுக்கு வெட்கப்படாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. பெரிய அப்போஸ்தலன், சபைகளை ஸ்தாபித்தவன், கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவன். அவன் காரியம் எப்படி என்று கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தவில்லை. அடுத்த வசனம் படிங்களே, 24வது வசனம். அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று, நானே சீக்கிரத்தில் உங்ககிட்ட வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாய் இருக்கிறேன். கர்த்தருக்குள் நான் நம்புறேன், அவ்வளவுதான். என்னால கேரண்டி சொல்ல முடியாது. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இந்த வசனத்தின் தெளிவு பார்த்தீங்களா? நான் நம்புறேன், எனக்கு ஒரு ஆசை இருக்கு, கர்த்தர் என்ன வர அனுமதிப்பார். இன்னும் அடுத்த வசனம் படிக்கலாமா? 25வது வசனம் படிங்களா? மேலும் என் சகோதரனும், மேலும் என்னுடைய சகோதரனும், உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்ரோபாத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அப்படின்னா தீமோத்தேயை மட்டும் நான் அனுப்பலைங்க, கூட எபோப்ராத்துன்னு ஒருத்தனை நீங்க அனுப்பி இருந்தீங்க எனக்கு உதவிக்காக. அவனையும் நான் அனுப்ப போறேன். ஆனா ஒரு பிரச்சனை இருந்தது. அடுத்த வசனம் படிங்க பாஸ்டர். அவன் உங்கள் எல்லோர் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தன் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயிருந்தான். பாத்தீங்களா? பெரிய அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கீழே வேலை செய்ய விட்டவன் சாவுக்கு நேரம் வியாதிப்பட்டு படுத்திருக்கிறான். ஏங்க கரம் வச்சு ஜெபிச்சா ஒரு ஹீலிங் சர்வீஸ் நடந்திருக்காதா? அப்போஸ்தலனாகிய பவுல் கை வச்சா அங்க ஒரு சௌக்கியம் வராதா? அதே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றாரு, அவன் வியாதிப்பட்டு மரண படுக்கைக்கு வந்ததை நீங்கள் அறிவீர்கள். ஆனா அந்த பவுலுடைய தாழ்மை பாருங்களேன். அடுத்த வசனம் அந்த 26, அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது உண்மைதான். அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அந்த முதல் லைனுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? பெரிய அப்போஸ்தலன் தான் நான் நீங்க நினைக்கிறீங்க, ஆனா என்னால ஒண்ணும் முடியாதுங்க, நான் ஜெபிச்சும் கூட எதுவும் நடக்கலைங்க. ஹல்லேலூயா. நான் ஜெபிச்சு வந்த என் கூட ஊழியம் செய்யற எப்போப்ராவுக்கு கூட ஒரு சௌக்கியம் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் எனக்கு இறங்கலைங்க. நான் பெரிய ஹீலிங் பர்சன் கிடையாதுங்க.
நான் ஒன்னும் பெரிய நீங்க வந்து தொட்ட உடனே நீங்க மயங்கி விழுகிற ஊழியக்காரன் இல்லைங்க. இது தங்க பவுலனுடைய வாழ்க்கை. தயவு செய்து என்னை கேட்கிற அருமையான சகோதரி சகோதரி, இந்த கடைசி காலத்தில் இந்த உண்மை எங்கே என்று ஆவியானவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. 2024 காலகட்டத்தில் நின்று கொண்டு இருக்கிற நாம் பலவிதமான அந்த கிறிஸ்துவின் கடைசி காலத்தின் செயல்களை காண்கிற நமக்குள் கர்த்தர் எதிர்பார்க்கிற இந்த ஆதி நூற்றாண்டின் உண்மை எங்கே? Oh, I give glory to God. இந்த தாழ்மை இல்லாத ஒரு ஊழியமா, இந்த உண்மை இல்லாத ஒரு ஊழியமா, மற்றவனை வேஷம் காண்பிப்பதற்காக ஊழியம் என்ற பெயரில் ஏதோ செய்து கூட்டி நடப்பதா? இது தேவ பிரசன்னத்தில் செல்லாது என்ற எச்சரிக்கை இன்றைக்கு கர்த்தர் தெளிவாக தர சொல்கிறார். Receive it in the name of Jesus this morning. Hallelujah. I tell you, brothers and sisters, that honesty and the truth with which you can stand in the glorious presence of God is the only thing that matters. ஆவியானவர் இந்த வார்த்தைகளை எல்லாம் எனக்கு நேராக தரும்பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். அது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. தேவன் என்னோடு இடைப்படும் பொழுது சொன்னார், பவுல் இருக்கிற அதே பரலோகத்திற்கு வர நீ விரும்புறியா அப்படின்னா பெட்டர் பி கேர்ஃபுல் எனக்கு சொன்னார். அருமையான தெய்வ ஜனமே, பவுலுக்கு அந்த பரலோகத்தை அவர் கொடுத்தால் அதே பரலோகத்தை நான் சும்மா விருப்பப்பட்டு காரியம் இல்லைங்க, அந்த அர்ப்பணத்தோடு நிக்கலன்னு எனக்கு அது கிடைக்காதுங்க. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? Matthew chapter 5 and verse number 8. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படின்னா அந்த வசனத்திற்கு மறுபக்கம் என்னங்க? இருதயத்தில் சுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்க மாட்டான். Oh my dear brothers and sisters, உண்மையாக ஊழியத்தில் இருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி, இன்றைக்கு காலையில் ஆவியானவர் உங்களையும் என்னையும் இங்கே கொண்டு வந்து புடமிடுவது எதற்கு தெரியுமா? ஆமென். இருதயத்தில் சுத்தம் உள்ளவனாக நீ இருந்தால் நீ பாக்கியவான். Oh Jesus, I give glory to God. இருதயத்தில் அந்த சுத்தம் இல்லைன்னா நீ தேவனை தரிசிக்க மாட்டாய். இது மத்தேயு 5:8, இது நான் சொல்லலைங்க. This morning, my dear church, my dear servant of God, this is the expectation of God. மேன்மை பாராட்டுகிறவனோ என்னை அறிந்தும் உணர்ந்தும் இருப்பதில் மேன்மை பாராட்டுவதில் கர்த்தராகிய நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னவர் சொன்னார். உனக்குள் இந்த பரிசுத்தம் இல்லைன்னா நீ தெய்வ பிரசன்னத்தை தரிசிக்க மாட்டாய். அது மாத்திரமல்லைங்க, மத்தேயு 12வது அதிகாரம் 50வது வசனம், கடைசி வசனம். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம். எஸ் ப்ளீஸ். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனோ, அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். அருமையான வசனம் இல்லையா? படிக்கிறதுக்கு தமிழ்ல நல்லா தான் இருக்கும். ஆனா நான் இதை வச்சுட்டு உங்ககிட்ட ஆவியானவர் என்கிட்ட கேட்ட கேள்வி நான் கொஞ்சம் கேட்கட்டுமா? சகோதரிமாரே, உங்களில் எத்தனை பேர் இயேசுவின் சகோதரின்னு ஒத்துக்கொள்கிறீங்க? அதாவது இயேசுவனுடைய சகோதரன் அப்படின்னா அவருடைய சுபாவம் உனக்குள்ள காணணும். My dear brother, sister, இயேசுவினுடைய சகோதரன், அருமையான வயசான தாயே, இயேசுவினுடைய அம்மா. எங்க சகோதரர்களுக்கு மட்டும் இந்த அப்பா பதவி இல்லை, ஏன்னா அது பிதாவாம் தேவனுக்கு மாத்திரம்தான். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, நம்ம புரிய வேண்டிய ஒரு காரியம், பிதாவின் சித்தத்தை நானும் நீங்களும் நிறைவேற்றினால் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக, கிறிஸ்துவின் சகோதரனாக சகோதரியாக நிற்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு தாங்க இந்த ஊழியத்தின் பாதை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. My dear brothers and sisters, பரலோகத்தில் நீ இயேசுவின் சகோதரன், நீ இயேசுவின் சகோதரி. அந்த இயேசுவின் சகோதரனான நீ, சகோதரியான நீ, இந்த பூமியில வாழும் பொழுது உன்னை காண்கிறவன் உன் குடும்பத்தின் சுபாவத்தை காண வேண்டும். Oh, I tell you brothers and sisters, சிலுவையில் இயேசு அறையப்படும் பொழுது முதல் மொழி சிலுவையிலிருந்து சொன்ன மொழி, பிதாவே இவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு தெரியலப்பா, மன்னிச்சிருங்கப்பா. இத சொல்ற சுபாவம் இன்னைக்கு இந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு இருக்கா? My dear brothers and sisters, எத்தனை பேரை மன்னிச்சு இருக்கிறீங்க? இன்னைக்கு தெளிவா நான் கேட்கிறேங்க, சபைக்குள்ள நின்று இன்னொரு ஊழியக்காரனை குறை சொல்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம் இல்லைங்களா? அவன் செய்யறது தப்போ சரியா நம்ம வேலை கிடையாதுங்க அது. My dear brothers and sisters, அந்த ஊழியக்காரன் செய்யறது தப்பு, நம்ம முழங்கால் படிட்டு அவனுக்காக ஜெபிப்போமா? Oh glory. அவனை பற்றி இன்னொருத்தரிடம் குறை சொல்வது நம்ம வேலை அல்ல என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். வேத வார்த்தை அதனுடைய தெளிவை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதை தானுங்க தேவ ஆவியானவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். காரணம், என்னுடைய ஜெப வேளையில இப்படிப்பட்ட சூழ்நிலையின் காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு வசனத்தை இப்ப உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனம், கடைசி வசனம் எடுங்களேன். அந்த வசனத்தை படிக்கும் பொழுது அந்த ஒரு முதல் வார்த்தை கவனமா படிக்கணும் பாஸ்டர். குற்றமற்று இராதவன், அங்கதான் தப்பு வரும் படிக்கும்போது. குற்றமற்று இராதவனையும் கூட தப்புவிப்பார். எப்போ? உம்முடைய
கைகளின் சுத்தத்தின் நிமித்தம். ஜெபிக்கிற உன்னுடைய கை சுத்தமா இருந்தா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்ல விரும்புறீங்க இந்த வார்த்தைக்காக? என்னை கேட்கிற அருமையான ஊழியக்கார சகோதரனே, சகோதரியே, தாயே, குழந்தையே, தகப்பனே, உன் கையில சுத்தம் இருந்தா எவ்வளவு கொடும் பாபிக்கு நீ ஜெபித்தாலும் கர்த்தர் அவனை தொடுவார். ஹல்லேலூயா. I tell you brothers and sisters, இதுதாங்க இந்தியாவுக்கு தேவையான ஊழியம். ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனைக்காரனை கண்டு குறை சொல்ல அல்ல, குடிகாரனை கண்டு குறை சொல்ல அல்ல, விபிச்சாரகனை கண்டு குறை சொல்ல அல்ல, அவனுக்காக முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க உன்னை பரிசுத்தமாய் நடத்திக் கொள்வாயா. Oh yes, that is ministry. அதுதான் ஊழியம். ஹல்லேலூயா. சபையை உடைக்கிறவனை பார்த்து, சபையை கெடுக்கிறவனை பார்த்து தேவ பிரசன்னத்தில் நின்று ஜெபிப்பியா, உன் கையின் சுத்தத்தினால் கர்த்தர் உனக்கு இறங்குவார். Hallelujah. I tell you brother, sister, that is the power of the ministry. India will see a revival if the children of God stand up in holiness and glory. இந்த மகிமையோடு தேவ பிரசன்னத்தில் நிற்கக்கூடிய ஊழியக்காரர் எங்கே என்று ஆவியானவர் கேட்கிறார். நீ பெற்ற அழைப்பின் மகிமை எங்கே என்று ஆவியானவர் கேட்கிறார். Are you ready to stand with that accountability in the presence of God? அருமையான தெய்வ ஜனமே, நல்லா வந்து பேசிட்டு போயிடலாங்க. பிரதமருக்கு ஜெபிச்சேன், பிரசிடென்ட்டுக்கு ஜெபிச்சேன், அங்க போனேன், இங்க போனேன், இதெல்லாம் சும்மா வேஷம் கட்டிட்டு அர்த்தம் இல்லைங்க. தேவ பிரசன்னத்துல பயபக்தியோட தாழ்மையோட முழங்கால் படியில் நிற்காமல் அப்படிப்பட்ட வாய்ப்பை கர்த்தர் தரவும் மாட்டார், அனுமதிக்கவும் மாட்டார். I tell you brothers and sisters, the power of Jesus, the power of the name of Jesus, இயேசுவின் நாமத்தின் வல்லமை. And India is going to see the touching hand of God. We are seeing the power of God moving in platforms. பெங்களூர் பட்டணத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி IBM கேள்விப்பட்டிருப்பீங்க. IBM பாரு, பெரிய கம்பெனி, 7000 பேர் ஒரே ஆஃபீஸில் இருக்கிறாங்க. பிரதருக்கெல்லாம் தெரியும். ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு ஜப கூட்டத்தில் IBMல இருந்து அவங்களுடைய வைஸ் பிரசிடென்ட் வந்திருந்தாங்க பெங்களூரில் கேம்பஸ் குரூசைடில். அந்த செய்தி முடிந்து ஜப வேளை வந்தது. தேவாவியானவர் அந்த மனுஷனை தொட்டார். ஜபம் முடிந்து கண்களை திறந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் பார்க்குறேன். அந்த மனுஷன் வந்து ஃப்ரண்ட்டில் முழங்கால் படிட்டு நிற்கிறான், கோட்டு டையோட. இது யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் சொன்னார், எனக்காக ஜெபிப்பீங்களா? கரங்களை வச்சு ஜெபிச்சுட்டு நான் போயிட்டேன். அப்பவும் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த கேம்பஸ் குரூசைட்லேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க, அன்னைக்கு நீங்கள் ஒருத்தருக்கு ஜெபிச்சிங்க தெரியுமா? நான் சொன்னேன், தெரியும். அவர் தான் IBM உடைய ஏஷியா வைஸ் பிரசிடென்ட், பெரிய ஆள். I said all glory to God. சில நாட்கள் போனது, அந்த மனுஷன் என்னுடைய நம்பர் எடுத்து எனக்கு கூப்பிட்டார், என் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் வருவீங்களா? நான் அவருடைய ஆஃபீஸ்க்கு போனேன். பார்த்தா பெரிய 10-20 மாடி இருக்கும், 7000 பேர் அங்கே வேலை செய்கிறாங்க. அவருடைய கேபினுக்கு கூப்பிட்டுட்டு போய் சொன்னார், மை டியர் பிரதர் சாஜி ஏப்ரஹாம், வாழ்க்கையில் உலகமெல்லாம் சுற்றி பார்த்துட்டேன். நான் சம்பாதிக்கிற சம்பளம் எல்லாம் உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய கணக்கு கூட இல்லை. அவ்வளோ பெரிய பதவியில் நான் இன்னைக்கு இருக்கிறேன். ஆனால் உண்மையாக இயேசுவை நான் அன்றைக்கு தான் நான் உணர்ந்தேன். அருமையான தெய்வ ஜனமே, அந்த மனுஷன் சொன்னா, எனக்காக ஜெபிப்பீங்களா? அதுக்கு தான் ஆஃபீஸில் கூப்பிட்டேன். நான் ஆஃபீஸில் அவருக்காக ஜெபித்தேன். அவர் சொன்னார், ஒரு டீ சாப்பிடுங்க, ஒரு 5 நிமிஷம் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போனேன். என்னை கூப்பிட்டுட்டு கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போனால் அங்கே ஒரு 30 பேர் அமர்ந்து இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? இந்த மனுஷன் சுவிசேஷத்தை சொல்லி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட 30 பேர். பிரதர் சிஸ்டர், தெய்வ நாம மகத்துவத்துக்கு நான் சொல்றேங்க. இன்னைக்கு பெங்களூர்ல IBM உடைய ஹெட் ஆஃபீஸில், அதாவது அவங்களுடைய கார்பரேட் ஆஃபீஸில் கான்ஃபரன்ஸ் ரூம் சாயங்காலம் 6:30 மணிக்கு மேல CCTV ஆஃப் பண்ண உத்தரவிடப்பட்டுள்ளது. அங்க ஜெபம் நடக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்ளுகிற தெய்வ ஜனம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? என்னை போல உங்களை போல சபைக்கு வர முடியாதவங்க. காரணம், குடும்பம் ஒத்துக்காது. எல்லாமே மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள், மற்ற விசுவாசத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் கர்த்தரை தேடுகிறார்கள், அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். இவன் தேவனை ஆராதிப்பது உலகத்திற்கு தெரியாது. I tell you brothers and sisters, தேவ பிரசன்னத்தின் நிறைவு அப்படிப்பட்ட இடங்களில் கண்டு கொண்டு தான் நீங்க உங்க முன்னால நான் இன்னைக்கு நிக்கிறேன். The power of God is so awesome today. அப்படிப்பட்ட கார்ப்பரேட் செக்டரில் இன்னைக்கு தேவன் இறங்கி கிரியை செய்வதை, கடைசி காலத்தின் வல்லமையை கண்டு கொண்டிருக்கிறேன். அரசாங்கத்தில் தேவன் கிரியை செய்து கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை அவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அநேக பிஷப்புகளுக்காக ஜெபிக்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகம் எங்கும் யாரும் அறியாத அநேகரின் கிறிஸ்துவின் தொடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில நான் சொல்லட்டுமா, ஊழியக்காரராகிய நீங்களும் நானும் எழும்ப வேண்டிய காலம் வந்தாச்சுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இட் இஸ் இனஃப், இட் இஸ் இனஃப். இன்னும் அந்த ஒரு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணி ஏதோ ஒரு ஆராதனை நடத்தி பத்தாவது தெய்வ ஜனமே, மற்றவர்களுக்காக செலவிடவும் செலவிடப்படவும் be ready. And that is the call of God.
இந்த அழைப்பை தான் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிலிப்பியர் 2:27-28 ஒன்னு படிக்கிறீங்களா? 27-28. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான், அது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். தேவன் அவனுக்கு இறங்கி. பவுல் பாருங்க, பெரிய ஊழியக்காரன். நீங்களும் நானும் இருந்தா, அந்த ஊழியக்காரன் மரண தருவாயிலிருந்து வந்தா, நான் ஜெபிச்சு அவன் சௌக்கியம் ஆயிட்டான். எங்க ஃபாஸ்டிங் பிரேயர்ல தான் சௌக்கியம் வந்துச்சு. நாங்க எல்லாம் சபையா சேர்ந்து அப்படியே ஜெபிச்சோம். கர்த்தர் அவனை எழுப்பிட்டார். இப்படித்தான் நம்ம பேசி பழகி இருக்கிறோம். ஆனா அந்த ஊழியக்காரன் சொல்ற வார்த்தை பாத்தீங்களா? ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினது மாத்திரமல்ல, துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு. என்ன பிரதர், என்ன உண்டாக கூடாதாமா பவுலின் வாழ்க்கையில? துக்கத்தின் மேல் துக்கம். அப்படின்னு அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்க? ஓ குதூகலம் கொண்டாட்டம் பாடிட்டு நடந்தாரு. See how clear the word of God is. அவன் துக்கம் நிறைந்த மனுஷனாக இருந்தான். ஆகையால் தான் இந்த சரீரத்தை விட்டு விலகுவது எனக்கு நல்லது என்று நினைத்தான். அவனுடைய வாழ்க்கையில் இன்பம் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லைங்க. ஆனாலும் அந்த ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவன், சுவிசேஷம் என்மேல் விழுந்த பாரம் என்று சொன்னவன், எப்படியாவது இந்த ஓட்டத்தை ஓடணும், நல்ல ஓட்டத்தை ஓடணும், இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், எப்படியாவது. என கேட்கிற தெய்வ ஜனமே, இன்னைக்கு காலையில இந்த அறைக்குள்ள இருந்திருக்கிற நமக்குள்ள எத்தனை பேர் எப்படியாவது அந்த பரலோகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறோமா? நிறைய பாட்டி அம்மா மாதிரி என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க மலையாளத்தில், கேரளாவில், சஜிமோனே சொர்க்கத்தின் ஒரு மூளை கிட்டே மதி, அதாவது பரலோகத்தில் ஒரு சின்ன கார்னர் கிடைச்சா நான் உட்கார்ந்துக்கிறேன். நான் சொன்னேன், அம்மிச்சி அங்கே கார்னர் டிக்கெட் கிடையாதுங்க. பரலோகத்தில் எங்க உட்கார சொல்லி இருக்கிறார் தெரியுமா? அது பக்கத்தில். ஊழியக்காரரே எங்கங்க? என்னோட கூட, அவரோடு கூட, அவருடைய சிங்காசனத்துல. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிற வண்ணமாய், நான் ஜெயம் கொண்டேன் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்ததைப் போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். This is the power and the grace of God. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த அருள் செய்வேன் என்ற இந்த ஒரு வார்த்தை தாங்க முக்கியம் நமக்கு. மத்தேயு 12:50 என்னங்க படிச்சோம்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற நீ எனக்கு சகோதரன், எனக்கு சகோதரி, எனக்கு தாய். சகோதரன் சகோதரியின் தாயை கொண்டு போய் தரையில் உட்கார வைக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. நீ சகோதரனா இருந்தால் நீ சிங்காசனத்தில் உட்கார வேண்டியவன், நீ சகோதரியா இருந்தால் நீ சிங்காசனத்தில் உட்கார வேண்டியவள். ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு தெய்வ ஜனமே. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனம் கொஞ்சம் எடுக்கிறீங்களா? வெளிப்பாடு 19:8, மணவாட்டி சபைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வஸ்திரம் உண்டு, அதற்கு நீ ரெடியா? 19:8 படிங்க ப்ளீஸ். எஸ். சுத்தமும் பிரகாசமுமான, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி, மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அவர்களுக்கு அல்ல பாஸ்டர், அவளுக்கு. அவளுக்கு. ஆமென். இந்த தமிழ் பெரிய பிரச்சனை. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு. இந்த அவள் யாருங்க? பாஸ்டர்மார், நம்ம எல்லாம் நிறைய ஊழியக்காரருக்கு நமக்கெல்லாம் நல்லா தெரியும். இந்த அவள் தாங்க இந்த மணவாட்டி சபை. ஆமா, அந்த சபை தாங்க இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நான். ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணே ஒண்ணு, அந்த கடைசி வரி பாத்தீங்களா? அந்த மெல்லிய வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அது இங்க இருக்கிற நமக்கு இருக்குங்களா? ஹல்லேலூயா. கிருபைன்னு ஒரு எக்ஸ்கியூஸ் நம்ம இப்ப அடிக்கடி பயன்படுத்துறோம். பி கேர்ஃபுல். எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை கிடையாதுங்க. Let's be extremely, thank you. Let's be extremely careful about this கிருபை business. தேவ பிரசனத்துல நின்று கொண்டு நான் சொல்றேங்க, எல்லாம் கிருபைன்னு சொல்லி சாக்கு போக்கு வேண்டாங்க. இட் இஸ் பிகம் an excuse word. பிரதர் சிஸ்டர், நான் சொல்றேங்க, நம்மளுடைய வாயில தெரியாம கூட பிரைஸ் தி லார்ட்னு சொன்னா கூட தயவு செய்து அதுல நம்ம கவனமா இருக்கணுங்க. ஒரு சகோதரனை பார்த்து பிரைஸ் தி லார்ட்னு சொன்னா அது ஏதோ குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சொல்ற மாதிரி, சும்மா கடலையில சுத்துற நியூஸ் பேப்பர் மாதிரி சொல்ற வார்த்தை கிடையாதுங்க. லெட்ஸ் பி கேர்ஃபுல் அபவுட் இட். நீ பிரைஸ் தி லார்ட்னு சொன்னா you better glorify God. Oh hallelujah. It is not a casual word. Be very very careful. அதனால தான் சங்கீதக்காரர் 141ஆம் சங்கீதம் 2வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? 141:2 அங்க ஜெபத்தை பத்தி விண்ணப்பத்தை பத்தி சங்கீதக்காரன் கேட்கிற பாருங்களேன். 141:2. எஸ் ப்ளீஸ். 2வது வசனம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும்
என் கையெழுத்து அந்தி பலியாகும் பலியாகவும் இருக்க கடவுள். எத்தனை பேருடைய விண்ணப்பம் இன்னைக்கு இந்த அறைக்குள்ள இருக்கிற நம்மளுடைய விண்ணப்பம் ஒரு தூபமாக அவர் பிரசன்னத்துல நிற்குதுன்னு நிச்சயம் இருக்கிறவங்க கொஞ்சம் கையை தூக்கி ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, ஆண்டவரே என் விண்ணப்பம் உங்களுக்கு ஒரு தூபமா இருக்கணும்ப்பா. நான் கையை தூக்குனா கூட அது உமக்கு ஒரு அந்திபலி. அப்படி அது இருக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குங்க. 3வது வசனங்க, அடுத்த வசனம். என் ஆவி என்னில் இல்ல, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். எதுக்கு காவல் வையும்? வாய்க்கு. ஆமா, அது வசனம் படிக்காதீங்க, நம்ம சொல்ற மாதிரி கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். கர்த்தாவே என் காய்க்கு காவல் வையும் கொஞ்சம் சத்தமா சொல்லி பாருங்க. நமக்கே பிடிக்காது அப்படி சொன்னா. இன்னைக்கு இந்த ஆராதனையில் அமர்ந்திருக்கிற அருமையான தெய்வ ஜனமே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசல்களை நீங்க காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. இதுதாங்க உண்மையான ஊழியக்காரனுடைய அடையாளம். அதனால தாங்க பவுல் பிலிப்பியர்ல அப்படி உண்மையை பேசினார். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, அவளுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் அது பரிசுத்தவான்களுடைய நீதி. அவனுடைய ஒரு வார்த்தையில கூட தவறு இருக்காதுங்க. ஹல்லேலூயா. காரணம் அவர் பரிசுத்தர் 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 என்று துதிக்கப்பட பாத்திரர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னவர். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் எனக்கு சகோதரன் சகோதரி தாய் என்று சொன்னவர். அவரிடம் இருக்கிற அந்த பரிசுத்தம் இல்லாதவன், இருதயத்தில் சுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்ன வார்த்தையுடைய வேதாகமத்தை கையில் தாங்கி நடக்கிற நீங்களும் நானும் என்ன உத்தரவாதத்தோடு நம்மளுடைய வார்த்தைகளை பேசுகிறோம் என்பதை சற்று அளந்து பேசுவது நல்லது. ஆகையாலே உன்னுடைய பிரைஸ் தரோடு கூட சும்மா ஒரு சடங்கு அல்ல. ஹல்லேலூயா. I tell you brothers and sisters, ஒரு தேவ குழந்தை, ஒரு தேவ ஊழியக்காரர் ஒவ்வொரு வார்த்தையும் be careful about how we speak. அதுதான் வேதாகமம் சொல்லி தருகிறது. கொலோசியர் 3:17 கொஞ்சம் படிக்கிறீங்களா? வார்த்தை நல்லாவது கிரியை நல்லாவது நீ எதை செய்தாலும் அதையெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். Whatever you do in word or in deed, do it in the name of the Lord Jesus, thereby bringing glory to God the Father. Hallelujah. I tell you brothers and sisters, உன் வார்த்தையினால் நீ எதை, எனக்கு இந்த வசனத்துல மிகவும் பிடிச்ச வார்த்தை எதை என்ற வார்த்தை. That's the most important word in that verse. என்னை கேட்கிற ஊழியக்கார சகோதரி சகோதரி, இந்த உபவாச ஜெபத்தின் மத்தியில் நிற்கிற ஊழியக்காரனாகிய நான் ஒரு வார்த்தை பேசினால் அது தேவனுக்கு மகிமையுடைய வார்த்தை அல்லாமல் இன்னொரு வார்த்தை என் வாயிலிருந்து வரவில்லை என்று சொல்லக்கூடிய தெளிவோடு கூட தேவ பிரசன்னத்தில் நிற்கிறோமா இந்த காலை வேளையிலே? இல்லை என்ற உண்மையை அறிந்தும் கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா சொல்றதுக்கு எந்த தயக்கமும் நமக்கு இல்லையே. I tell you brothers and sisters, because the kingdom of heaven is not a joke. The kingdom of heaven is not a story. The kingdom of heaven is not a drama. The kingdom of heaven is seriousness in the presence of God. Oh hallelujah. எபேசியர் 5:27 கொஞ்சம் படிக்கிறீங்களா? சபை எப்படி இருக்கணும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் ஊழியக்காரருக்கு ஜாக்கிரதையாக இருக்கும்படி ஆவியானவர் இந்த வார்த்தை எனக்கு உணர்த்துகிறார். Receive it in the name of Jesus. எபேசியர் 5:27 பாஸ்டர் படி. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல். என்னை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வசனம் படிக்கும்போது இந்த ரூம்ல நம்ம இப்படி இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாருங்க. படிங்க பாஸ்டர். எதுவும் இல்லாமல், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே எனக்காக உங்களுக்காக இந்த கூட்டத்திற்காக ஒப்பு கொடுத்தார். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? கரை திரை இல்லாமல் மாசற்ற பிழையற்ற பரிசுத்தமுள்ள சபையாக இந்த கூட்டம் இருக்கணும். இன்னைக்கு காலையில ஒருவேளை இது ஒரு பெரிய செய்தியாக எடுக்காம தேவாவியானவருடைய வழி நடத்துதலாக இருக்கும்படி நான் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்க இருக்கிற கூட்டம் பரிசுத்த கூட்டம்னு நமக்கு யாராவது கேரண்டி சொல்ல முடியுமா? அருமையான தெய்வ ஜனமே, ஊழியக்காரருக்குள் இருக்க வேண்டிய ஒரு மனதின் தேவை இதனால் தான். ஆதி நூற்றாண்டில் அக்கினி நாவுகள் இறங்கின போது, அந்நிய பாஷையின் வரங்கள் கொடுக்கப்பட்ட பொழுது எல்லாரும் ஒரு இடத்தில் ஒரு மனதோடு இருந்தார்கள். இன்றைக்கு இந்த பாண்டிச்சேரி பட்டணத்திலே இந்த ஹாலுக்குள்ள வந்திருக்கிற நம்ம அத்தனை பேரும் ஒரு மனதோடு இருக்கிறோமா இல்லையா? My dear brothers and sisters, இது தெய்வீக எதிர்பார்ப்பு. இது ஒரு சபை குற்றம் சொல்வது, ஒரு ஊழியக்காரனும் குற்றம் சொல்லுகிற செஷன் அல்ல. இது தெய்வீக எதிர்பார்ப்பின் தெளிவை நமக்கு தருகிறதான ஒரு தெய்வ பிரசன்னத்தின் நேரம்.
இந்த எதிர்பார்ப்பை தேவ பிரசன்னத்தில் நம்ம இங்க இருக்கிற அத்தனை ஊழியக்காரருக்கும் சபை உண்டு, விசுவாசிகள் உண்டு. இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஊழியம் செய்கிறோம், விசுவாசிகளை சபையோடு சேர்க்கிறோம். ஆனால் அந்த சபையை நடத்துகிற நம்மளுடைய வாழ்வில் கரை திரை இல்லாமல் பரிசுத்தமும் பிழை அற்றதுமான மகிமையுள்ள சபையாக தேவ பிரசன்னத்தில் அர்ப்பணிக்க எத்தனை பேர் நாம் பிரயாசப்படுகிறோம் என்பதுதான் இன்றைக்கு காலையில் ஆவியானவர் தெளிவாய் நம்மோடு கூட எதிர்பார்க்கிற உத்தரவாதத்தின் கேள்வி. என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, என்னுடைய ஜெப வேலை உங்களுடைய பிரசன்னம் நீங்க தரணும்னா எனக்குள்ள நீங்க உண்மையை எதிர்பார்க்கிறீங்க. காரணம் என்ன தெரியுங்களா? யோபுவின் புஸ்தகத்தில் தெளிவாக அவர் சொல்லிட்டார், உன் ஜெபம் கூட தேவ பிரசன்னத்தில் அவர் அனுமதிக்கணும்னா அதற்கும் ஒரு தெளிவை அவர் எதிர்பார்க்கிறார். அதே யோபு 22க்கு திருப்பி வர்றீங்களா? அதனுடைய 25, 26 வசனங்கள் கொஞ்சம் படிக்கிறீங்களா? யோபு 22. அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும், அவர் உனக்கு பசும் பொன்னும், உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். சொக்க வெள்ளியுமாய் அவர் இருப்பார். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மகிழ்ச்சியாய் இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். அப்படின்னா பிரதர் சிஸ்டர், இந்த வசனத்தை நீங்க 26வது வசனத்தை பாக்குறீங்கன்னா, தேவனுக்கு நேராக என் முகத்தை நான் ஏறெடுக்கணும்னா கூட சர்வ வல்லவருடைய கிருபை எனக்கு தேவை. அவருடைய பிரசன்னத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா கூட அவருடைய கிருபை எனக்கு தேவை. பிரதர் சொன்ன கிருபை இதுதான். அப்பொழுது சர்வ வல்லவருக்குள் அவர் மேல் நீ மன மகிழ்ச்சியா இருந்து. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, ஒருவேளை சபையில எல்லாம் நம்ம பழகிட்டோம். தமிழ்நாட்டுல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சும்மா கையை தூக்கி. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆள் இல்லையா? அது அப்படியே ஒரு கூட்டத்தில் ஒன்று லெஃப்ட் ரைட் லெஃப்ட்னு சொல்ற மாதிரி சபையில பழக்கம். உண்மை தானே? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாம் சந்தோஷம். ஆனா யார் மூஞ்சிலையும் சந்தோஷம் இல்லை. அது கேட்கிற பாஸ்டருக்கும் தெரியும், சொல்ற விசுவாசிக்கும் தெரியும். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கன்னா எல்லாம் கரங்களை உயர்த்துவாங்க. ஆனா முழுமையாக மனசில் இருந்து அதை செய்வதில்லை. என் கையெடுப்பு உமக்கு அந்தி பலியாக இருக்கட்டும் ஆண்டவரே என்று செய்கிறவர்கள் எத்தனை பேர்? காலையில் அருமையான தெய்வ ஜனமே, this is where the Holy Spirit is very very sensitive. உன் தலையின் ஒவ்வொரு முடி கூட எண்ணிட்டார்னா உன்னுடைய ஒவ்வொரு பேச்சையும் அப்படியே தான் பார்ப்பார். Be careful brother. This God is sensitive to the small things. என் சிந்தைகளை கூட அவர் அளவில் பார்ப்பார். உன் கண்ணீரை கூட துருத்தியில வச்சிருக்கிறார். உள்ளம் கையில உன்னை வரைஞ்சிருக்கிறார். God is a sensitive God and we cannot take it easy in His presence. அவர் பிரசன்னத்தில் நான் கொடுக்கிற சின்ன காரியம் கூட நான் தெளிவுள்ளவன் நினைக்கணுங்க. இங்க தாங்க ஏப்ரஹாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆவியானவர் சொல்லி தந்ததை உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லித்தரேன். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 3வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? ஆதியாகமம் 22 அதனுடைய முதல் வசனத்தில் இருந்தே படிச்சிருங்க. ஆதியாகமம் 22 முதல். அதிகாலையில் ஏப்ரஹாம் எழுந்திருந்து எஸ் ஓகே, இந்த பாகம் நமக்கு எல்லாம் தெரியும். இப்ப 2வது வசனம் படிங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் நான் உனக்கு குறிக்க போகிற ஏதோ ஒரு மலை, என்ன மலைன்னு கூட ஆண்டவர் அவனுக்கு சொல்லல. அந்த ஒரு மலையின் மேல் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். சரி, இவ்வளவு நமக்கு நல்லா தெரியும் ஊழியக்காரராகிய நமக்கு. இப்ப 3வது வசனம் படிக்கிறீங்களா? இங்க நீங்க கவனமா பார்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும். வேலைக்காரர்ல எத்தனை பேர் பாஸ்டர்? 2 பேர். அவனுக்கு நிறைய வேலைக்காரர். ஏப்ரஹாம் பெரிய ஐஸ்வர்யவான் நமக்கு எல்லாம் தெரியும். அதுல 2 வேலைக்காரர் எடுத்தான். ஓகே பாஸ்டர். அதுக்கப்புறம் தன் குமாரன் ஈசாக்கையும் எடுத்துட்டார். அப்புறம் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு. ஒரு நிமிஷம் பாஸ்டர், தகனபலிக்கு கட்டை யாருங்க பொழக்கணும்? வேலைக்காரனா இல்ல ஏப்ரஹாமா? ஆமா. பின்ன இங்க என்ன சொல்லியிருக்கு? ஏன் வேலைக்காரனை வச்சு வேலை வாங்க தெரியாது அவருக்கு? தயவு செய்து என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, இதுதாங்க பரிசுத்த ஆவியானவரின் தெளிவோடு கூட எனக்கு அவர் இடைப்பட்ட ஒரு பகுதி. நீ ஆண்டவருக்கு செலுத்துகிற பலி உனக்கே உன் இருதயத்தை குத்துகிற உன் சொந்த மகனாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு கொடுக்கிற பலியின் கட்டை கூட வெட்டுறதுக்கு ஒரு உண்மை ஏப்ரஹாம் கிட்ட இருக்குங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை வேலைக்காரன் செய்ய வேண்டியதல்ல, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நானே செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. நான் பெரிய எனக்கு எத்தனை வேலைக்காரர் இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு கொடுக்கிறதுல நான் உண்மையா இருக்கணும். Hallelujah. Brother, sister, this is the truth of a child of God.
இன்னைக்கு நம்மளாம் பாஸ்டரா இருக்கோம், ஊழியக்காரரா இருக்கிறோம். சபையில ஒரு கொஞ்சம் குப்பை இருந்தா கூட கூட்டுறதுக்கு ஒரு ஆளை கூட்டு தான் கூப்பிட்ட வைக்கவுமே தவிர பாஸ்டர் போய் கூட்ட மாட்டாருங்க. காரணம் நம்மள ஏப்ராம விட பெரியவங்க. தெளிவா I am telling you openly in the presence of God. I am not hiding something. But you know, கர்த்தர் இருதயங்களை பார்க்கிறவர். ஆமென். I tell you my dear brother sister, ஊழியக்கார சகோதரனே சகோதரியே, உன்னை விட உண்மை உள்ளவன் தேவ பிரசன்னத்தில் இருக்க கூடாது. ஓ ஹalleluya. உண்மை உள்ளவன் தேவ பிரசன்னத்தில் இருக்க கூடாது. And that should be the clarity. ஆவியானவர் எனக்கு இடைப்பட்டது என்ன தெரியுங்களா? I mean யாத்திராகமம் 32 கொஞ்சம் படிக்கிறீங்களா? மோசேயினுடைய அகங்காரத்தை கொஞ்சம் பாப்போமா தேவ பிரசன்னத்துல? I mean யாத்திராகமம் Exodus 32 ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால், ஆண்டவரே நீங்க மன்னித்தருள்வீரானால், மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின நம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். எத்தனை பாஸ்டர்ஸ் இன்னைக்கு இது சொல்ல ரெடியா இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் தெளிவா நான் கேட்கிறேங்க. பாஸ்டர் கூட அந்த வர்ஷிப் டைம்ல அந்த ஜெப விண்ணப்பத்தின் நேரத்தில் இந்த வசனத்தை சொன்னார். ஆண்டவரே என் விசுவாசித்தீங்களே நீங்க மன்னிச்சு எங்க தேசத்தை நீங்க தொடுங்க, தொட மாட்டீங்கன்னா எனக்கு என் பேரு ஜீவ புஸ்தகத்துல வேண்டாப்பன்னு சொல்லக்கூடிய ஊழியக்காரர். ஏன்னா முதல்ல நமக்கே தெரியாது பேர் அங்க இருக்கான்னு. அதுதான் பிரச்சனை. நமக்கே ஒரு டவுட் கொஞ்சம் இருக்கு, ஆனா மோசேக்கு அந்த டவுட் இல்லை. ஹalleluya. என்னாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? The book of Numbers chapter 12 and verse number 7. என்னாகமம் 12 6 7 பாஸ்டர் 6 7. அப்பொழுது அவர் பாருங்க, தேவாதி தேவன் பேசுகிறார், என் வார்த்தைகளை கேளுங்கள். ஆமா, நம்ம ஊழியக்காரராகிய நமக்கு ஏற்ற வசனங்க இது. உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் ஒரு நிமிஷம் நிக்கிறீங்களா சிஸ்டர்? நமக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு தரிசனம் வந்துருச்சுன்னா ஊரே முடிச்சிருவோம். நம்ம சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். நேற்றுக்கு நைட்டு கர்த்தர் எனக்கு ஒரு சொப்பனம் தந்திருந்தான்னு இன்னைக்கு இப்படி உட்காருவேன் நினைச்சிருக்கிறீங்களா? அதை பப்ளிசிட்டி பண்ணி பெரிய தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் பெங்களூர்ல இருந்து, பாஸ்டர் சொல்லுங்க பெரிய சொப்பனம் பார்க்கிறவர் வந்திருக்கிறார் தானியேலை போல. வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். ஆனா அடுத்த வசனத்தில் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்லன்னு உங்க தீர்க்கதரிசியை போல அல்ல. அவன் என்ன வித்தியாசம்? அவன் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். உன் தீர்க்கதரிசியோ உண்மை இல்லாதவன். அப்படின்னா தீர்க்கதரிசிங்கிற வார்த்தைக்கு இருக்கிற மதிப்பு கர்த்தர் பிரசன்னத்தில் எவ்வளவுன்னு பார்த்துட்டீங்களா? எனக்கு கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, என் தாசனாகிய மோசே அப்படி அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆகையால் அடுத்த வசனம் படிங்க. நான் அவனுடைய மறைப்பொருளாக அல்ல, மறைப்பொருளா சொப்பனத்திலையும் தீர்க்க தரிசனத்திலையும் அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை கண்டிருக்கிறான். போதும் பிரதர். இன்னைக்கு காலையில் இங்க இருக்கிற அருமையான ஊழியக்கார சகோதரி, நீ தேவனை தரிசிக்கிற ஒரு பாஸ்டராக நீங்க இருந்தா உங்க ஊழியக்காரல உங்க ஊழியத்துல வருகிற விசுவாசிகளும் எப்படி கர்த்தருடைய கிருபை பெறாமல் இருக்க முடியும்? நீ கர்த்தருடைய வீட்டில் உண்மையுள்ளவனாய் இருந்தால் அவர் உனக்கு சொப்பனத்திலும் தரிசனத்திலும் அல்ல, முகாமுகமாய் பேசுவார். இந்த வார்த்தையை பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கு, ஆனா இந்த ஸ்டேஜில் சொல்ல மாட்டேன். My dear brothers and sisters, கர்த்தர் இன்றைக்கு முகாமுகமாக பேசுகிறவர். Are you ready to see your God? Are you ready to look at the face of God? அதனாலதான் யோபு 22 படிச்சீங்க. அப்பொழுது நீ சர்வ வல்லவருக்குள் மகிழ்ச்சி அடைவாய், அப்பொழுது அவர் உன் விண்ணப்பத்தை கேட்பார். ஹல்லேலூயா. அவர் கிருபை இறங்காமல் அவரை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். நீங்க தேவனை தரிசிக்கணுமா? இந்த பரிசுத்தம் இந்த ஊழியக்காரனுடைய வாழ்வில் தேவை. My dear brothers and sisters, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. வெளிப்பாடு 22:11, அநியாயம் செய்கிறவனே இன்னும் அநியாயம் செஞ்சுக்கோ, அநீதி செய்கிறியா இன்னும் செஞ்சுக்கோ. இந்த உலகத்துல ஒரே ஒரு புஸ்தகம் தான் இதுக்கு பர்மிஷன் தருது, அது நம்ம வேத புஸ்தகம். போய் என்ன வேணுமோ பண்ணிக்கணும், பிளாங்கெட் பர்மிஷன். 22:11 பாத்தீங்களா? அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் இருக்கட்டும். ஆனா ஊழியக்காரராகிய எனக்கும் உங்களுக்கு 2வது பகுதி வருதுங்க. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். என்ன கேட்கிற ஊழியக்காரனே, உன்னுடைய ஆயுசில் கர்த்தர் இன்னொரு நாள் இன்னைக்கு காலையில தந்திருக்கிறார். இந்த சனிக்கிழமைனா நீ நேத்தைக்கு விட இன்னைக்கு நீ பரிசுத்தமா நடக்கணும். நீதி. ஹல்லேலூயா.
நாளைக்கு சபையில ஆராதனைன்னு சொல்லி போறோமே நம்ம எல்லாரும், இன்னைக்கு விட பரிசுத்தத்தோட தெய்வ பிரசன்னத்தில் ஒரு காணிக்கை கொடுக்க இந்த ஆவி ஆத்தும சரீரத்தை கொண்டு போக முடியுமா? Can I go into the temple of the living God to give him a worship that is worthy of his presence and holiness? If I cannot do that, I'm not worshiping my God, I'm rather insulting my God. And I tell you, my dear brothers and sisters, this morning in the church of God, என் தேவ பிரசன்னத்தில் அடுத்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் ஆயுசும் ஆரோக்கியம் தருவார் என்றால், நீங்களும் நானும் சபைக்கு வருவோம் என்றால், அவர் பிரசன்னத்தில் இன்னைய விட பரிசுத்தத்தோடும் இன்னைக்கு விட நீதியோடும் வர முடியவில்லை என்றால், என் தேவனுக்கு நான் ஆராதனை அல்ல, என் தேவனை நான் இழுக்கமாக பேசுகிறவனாக இருக்கிறேன், என் கர்த்தரை அலட்சியமாய் காண்கிறவனாய் நான் இருக்கிறேன். Let me better be careful about that. ஒரு ஊழியக்காரன் என்ற பதவியில நிற்கிற என்னுடைய வாழ்க்கையில் இந்த உத்தரவாதம் இல்லை என்றால், பிறருக்கு எப்படி நான் அந்த உத்தரவாதத்தோடு ஒரு ஊழியக்காரனாக நிற்க முடியும் தேவ பிரசன்னத்திலே? How can God use me for his glory? இது இல்லாமல் இருந்தும் இன்றைக்கு வரைக்கும் கிருபையினால் தாங்கினாரே. கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லிடலாமா? This is grace, brothers, sister. இது தாங்க கிருபை. என்கிட்ட அந்த பரிசுத்தம் இல்லை ஆண்டவரே, என் வார்த்தைகளில் சுத்தம் இல்லை, அந்த பரிசுத்தமும் இல்லை. ஆனாலும் என்னை ஒரு ஊழியக்காரனாக மதிச்சு அவங்க மத்தியில நிறுத்தி இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. கரங்களை தட்டி அவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? Hallelujah, hallelujah. Our God is an awesome God. Our God is a great God. Our God is a mighty God. Brother, sister, பல முறை அநேக வேளைகளில் நாம் நிற்பது கிருபையினால, நம்மளுடைய நன்மையினால அல்ல. And let us acknowledge that. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி தன்னை விட்டு கொடுக்கிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரத்துக்கு கொஞ்சம் வர்றீங்களா? நேற்றைய தினத்துல லண்டன்ல நடக்கிற ஒரு சுவிசேஷ பிரசங்கத்துல நான் பேசின ஒரு பகுதி, அதனாலதான் இந்த டைரியில இருந்து இன்னைக்கு நான் எடுக்கிறேன். பிரதர், அதனுடைய பிலிப்பியர் 3 10வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தொழிந்து உயிரோடு எழுந்திருக்கும்படிக்கு எப்படியாகுன்னு நம்ம மரித்தோர்ல இருந்து உயிர் தெழுதணும்னு பவுலுக்கு ஆசைனா, நான் எல்லாம் என்னங்க சொல்றது, எனக்கு தெரியல. அந்த எப்படியாகலைங்கிற வார்த்தை அவர் எடுத்துட்டார். இனி நான் வேற வார்த்தை தான் கண்டுபிடிக்கணும். இங்கிலீஷ்ல somehow-ன்னு சொல்றாரு. எப்படியாவது அந்த உயிர் தெழுதலுக்கு நான் வந்துடணுங்க. This is so powerful in the presence of God. Brother, sister, this is the grace of God. அடுத்த வசனம், brother, அந்த 12வது வசனம் படிங்க. பவுலனுடைய உண்மை பாருங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல். ஒரே நிமிஷம் பாஸ்டர், நான் முற்றிலும் தேறினவன் இல்லை என்று ஒத்துக்கொள்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் கரங்களை உயர்த்தி நமக்கு ஒன்னா ஒரு நன்றி சொல்லிடலாமா? ஆமென். ஸ்தோத்திரப்பா. இதை ஒத்துக்கொள்ள நீங்க தந்த கிருபைக்கு நன்றி அப்பா. பிரதர், சிஸ்டர், இது வெட்கப்படுறதுக்கான நேரம் இல்லை. தேவ பிரசன்னத்துல நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லும் போது தாங்க கிருபை கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த பாண்டிச்சேரி பட்டணத்துல வேற யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலனாலும், நமக்கு பரிசுத்தாவியானவர் தருகிற இந்த வேளையில, ஆண்டவரே நான் தேறினவன் அல்ல. ஆமென். உம்முடைய கிருபையப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதுதான் சொல்றார் பாருங்களேன். தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, ஆண்டவரே நான் வந்ததல்ல, அழைப்பு கூட அல்ல, நீங்க தான் என்ன பிடிச்சீங்கப்பா. ஒரு சவுல பிடிச்சவர் தான் நம்மளையும் பிடிச்சிருக்கிறார். இன்னைக்கு காலையில் என்ன கேட்கிற சபை, ஒருவேளை இந்த ரூமுக்குள்ள இந்த ஹாலுக்குள்ள வந்து இந்த பாண்டிச்சேரியில வேற நிறைய நல்ல வேலை இருக்குங்க, அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து நம்ம இன்னைக்கு அமர்ந்து இருக்கிறோம்னா அவருடைய பிடிங்க அது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? Thank you அப்பா, ஹல்லேலூயா, thank you Jesus. என்னை பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அந்த ஆசை பாத்தீங்களா? சொல்றது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா என்ன செய்யணும்னு எனக்கே தெரியல. ஏதாவது எப்படியாவது அதை அடையணும்னு நானும் விரும்புறேன். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, ஒருவேளை இங்க பிரசங்கம் பண்ணுகிறேன்னா, ஒரு சின்ன குழந்தை கொஞ்சம் ஜெபம் முடிச்சுட்டு வரும்போது, அம்மா நீயும் எனக்காக ஜெபி, நானே எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும்னு இருக்கிறேன், எனக்காக நீயும் ஜெபின்னு சொல்லக்கூடிய தாழ்மை எனக்குள்ள இல்லைன்னா எனக்குள் உண்மை இல்லை. I tell you, brothers and sisters, எல்லார் முன்னால பெரிய பரிசுத்தவான், பெரிய பிரசங்கிக்கிறாள், பெரிய ஆராதனை வீரன், பெரிய ஊழியக்காரன்னு சொல்லி இந்த வேஷம் எல்லாம் தெய்வ பிரசன்னத்தில் செல்லாது. Lord Jesus, I am nothing in your presence. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே பிதாவுக்கு சொன்ன அதே ஆட்டிடியூட், ஆண்டவரே கூடுமானா இதை மாத்திட்டாங்க, ஆனாலும் என் சித்தம் அல்ல உம் சித்தமப்பா. ஓ ஹல்லேலூயா.
பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு நம்ம கேட்போமாப்பா, என் சித்தம் இல்லப்பா, இது வலிக்குதுப்பா, இது நல்லா இல்லைப்பா, இந்த வாழ்க்கையை வெறுத்து போகுதுப்பா, ஆனாலும் பரவாயில்ல, உங்க சித்தம்னா அப்படியே விட்டுருங்கப்பா, ஒத்துக்கிறேன். ஸ்தோத்திரம். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கண்ணீர் உண்டா, கவலை உண்டா, நிந்தை உண்டா, நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. Give glory to God. இது ஊழியத்தின் மகிமை, இது ஊழியத்தின் opportunity. These are the precious things that God gives you in your life. ஊழியத்தில் உன்னை நிந்திக்கிறவர்கள் உண்டென்றால், உன்னை ஒதுக்குறவர்கள் உண்டென்றால், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். I tell you brother, receive it in the name of Jesus. This is grace. உலகம் சொல்லும் நீ பொல்லாதவன் என்று, அதை கண்டு ஐயோன்னு அழுகிறதுக்கல்ல, ஆண்டவரே பொல்லாதவன் சொல்லிட்டாங்க, அந்த வார்த்தையை எடுத்து உமக்கு அதை துதியாக செலுத்துகிறேன். Hallelujah. Convert it into praise. உன் துக்கத்தை அவருக்கு துதியாய் செலுத்து. ஹல்லேலூயா. உன் நிந்தையை அவருக்கு மகிமையாய் செலுத்து. அதுக்கல்லவா இந்த வாழ்க்கை. நீ வாழ்வதும் உனக்கல்ல, நீ மரிப்பதும் உனக்கல்ல, வாழ்ந்தாலும் மரித்தாலும் கிறிஸ்துவுக்காகவே. Oh yes, this is the power of God's calling. அதற்காகத்தான் நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா தேவன் எவ்வளவு கர்சனையோடு நம்மை உருவாக்கினார், அதற்காச்சும் நன்றி உள்ளவர்களா இருக்கணும் இல்லைங்களா? 139வது சங்கீதத்தின் 16வது வசனம் கொஞ்சம் பார்க்கலாமா? சங்கீதம் 139 and verse number 16. என் தாயின் கருவில் நீ உருவாகும் பொழுது, சிஸ்டர் ஒரு நிமிஷம் நிறுத்தி படிச்சிருங்களேன். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. Thank you pastor. இன்னைக்கு காலையில ஆராதனையில் ஒரு பாடலை பாடணும். என் தாய் உருவாகும் முன்பே உம்முடைய தரிசனத்தில் நான் இருக்கிறேன், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அது மாத்திரமல்ல, படிங்க. என் அவயவங்களில் ஒன்றாகிலும். அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய கண்ணு, உன்னுடைய கை, உன் வாய், உன் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. ஒரு ஊழியக்காரனாக என்னை உங்களை கொண்டு வர்றதுக்கு முன்பதாகவே உங்களுடைய அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாது இருந்த பொழுதே அப்பா புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. சஜி ஏப்ரஹாமுக்கு கண்ணு இன்னைக்கு தான் வந்ததுன்னு என் அம்மாக்கு கூட அது தெரியாது. I tell you brother sister, இந்த சின்ன இருதயம் முதல் பீட் ஆரம்பிச்சது அவருக்கு தாங்க தெரியும். ஹல்லேலூயா. நம்மளுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றும் அவர் தம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்தார். எவ்வளவு ஒரு அன்புள்ள அப்பா. I tell you brothers and sisters, அந்த அன்புள்ள அப்பாவுக்கு செய்யற ஊழியத்திற்கு தானே நம்மை அழைத்து இருக்கிறார். அப்படின்னு அந்த ஊழியம் எவ்வளவு அன்போடு செய்யணும். ஆண்டவரே, இந்த கண்ணு போனாலும் பரவாயில்லப்பா, இந்த வாய் போனாலும் பரவாயில்ல, இந்த இருதயம் போனாலும் பரவாயில்ல, நீர் உம்முடைய புத்தகத்தில் எழுதின எந்த அவயவமும் உமக்காக எடுக்கிறீங்களோ விட்டு தர்றப்பா. ஹல்லேலூயா. I am ready to offer. ஆண்டவரே, மரணமானாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பது யார்? உபத்திரவமோ. Oh hallelujah. Brother, sister, this is the conviction and the calling to stand in the presence of God. இதுதான் தெய்வீக அழைப்பு நம்மளுடைய வாழ்க்கையில. Are we ready to stand before God and say, Father God, give me this grace? சங்கீதக்காரன் சொல்றான், கொஞ்சம் எடுக்கிறீங்களா? சங்கீத புஸ்தகத்தில் 73:25, 73வது சங்கீதம் 25வது வசனம். அருமையான ஒரு வார்த்தை. அது உண்மையாக இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நானும் ஆசைப்படுறேன். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? அது உண்மைதான் பாஸ்டர். பூலோகத்தில் உண்மை தவிர. ஒரு நிமிஷம். பரலோகத்தில் எனக்கு உண்மை அல்லாமல் யாருண்டு? அது நாங்க எல்லா பாஸ்டர்ஸும் நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அடுத்தது தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். படிங்க. பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. உண்மைதான். பாண்டிச்சேரியில் அது உண்மைதான். இந்த பூலோகத்திலேயே உங்களை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்லை. எனக்கு அந்த காரும் வேண்டாம், வீடும் வேண்டாம், எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஏங்க பைபிளை தூக்கிட்டு நடக்கிறோமே, இதை சொல்ல முடியாத வாழ்க்கையை வச்சுட்டு இதுல என்னங்க நம்ம வாழ்க்கையில what are we trying to prove? My dear pastors, my dear children of God, அந்த தேவ பிரசன்னத்தில் இந்த உண்மை கூட எனக்கு இல்லையா? என் அவயவங்களில் ஒன்றாகலும் இல்லாது இருந்த பொழுதே அவைகள் உருவேற்படும் நாளையும் கூட உம்முடைய புஸ்தகத்தில் எழுதி என்னை உருவாக்கினீரே. அப்படி என்னை உருவாக்கின தேவனே, உம்மை தவிர இந்த உலகத்தில் எனக்கு வேறொரு விருப்பம் இல்லை என்று நீங்களும் நானும் சொல்ல முடிஞ்சால் என் அப்பாவின் இருதயத்திற்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஓ ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லிடலாமா? அப்பா, we want to thank you அப்பா. We give you glory. We just want to praise you Lord. ஒரு நிமிஷம் சொல்லிடுவீங்களா? என் கண்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். என் உதடுகளுக்கு காவல் வைங்க ஆண்டவரே. என் செவிக்கு கேள்வி தந்ததற்கு நன்றி அப்பா. நன்றி. அடிக்கடி நான் போகிற இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்ணுகிற இடத்துல இந்த சரீரத்தின் அவயவங்களை குறித்து தேவனுக்கு நன்றி சொல்ற ஒரு சின்ன பழக்கம் எனக்கு இருக்கு. அது இந்த சபையில சொன்னதில்லைன்னு நான் நினைக்கிறேன்.
சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? இங்க இல்ல. பட் திஸ் a daily prayer. எல்லா நாளும் நான் ஜெபிக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா அப்பதான் புரியும் அப்பா எவ்வளவு நல்லவர்னு. நான் இங்கிலீஷ்ல தான் ஜெபிக்கிறேன், அதனால அது இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். Lord, I thank you for my hair, the skull, the brain, the spinal cord that passes through the sections of the backbone. I thank you for the forehead, the eyebrows, eyes, ears, nose, mouth, teeth, tongue, taste buds, throat, voice box, cheek, chin and hair. I thank you for the neck, the ligaments, tendons and joints. I thank you for the shoulders, arms, elbows, wrists, palm, digits, fingers and nails. Lord, I thank you for the hip joints, the thighs, the knees, the kneecap, the shin muscles, the ankles, heels and toes. Lord, I thank you for my stomach, my chest, my rib cage, the heart, the liver, the lungs, the pancreas, the bile, the gallbladder, the small and big intestines, the stomach and the kidneys. Lord, I thank you for the white blood cells, red blood cells, platelets, plasma and HP. Lord, I thank you for the blood sugar, blood oxygen levels. I thank you for the digestive system, reproductive system, skeletal system, sensory system, nervous system and the muscular system. Thank you, Lord, for I am fearfully and wonderfully made. Glory, 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 glory to the King. என்னுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் அவைகள் உருவப்படும் நாளையும் தம்முடைய புஸ்தகத்தில் எழுதினவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது ஒரு ஊழியக்காரனுடைய கடமை. Yes, brother, your God deserves glory. Hallelujah. நம்ம அப்பாவுக்கு நன்றி சொல்ல நம்ம சரீரமே போதுங்க. நிறைய வேளையில ஊழியக்காரர் நமக்கு என்னத்துக்கு ஜெபிக்கணும்னே தெரியல, பாரமா இருக்கு பிரதர், ஜெபிக்க முடியல பிரதர். ஜெபிக்க முடியும் பிரதர். உன் தலையில இருக்கிற முடியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நன்றி சொல்ல ஆரம்பி. அரை மணி நேரம் பத்தாது. I tell you, this is the grace of God. Be grateful for what you have. அவர் பிரசன்னத்தில் நின்று உன்னுடைய சொந்த சரீரத்துக்கு நீ நன்றி சொல்லும் பொழுது சத்ரு உன்னை தொட முடியாது. Oh yes. என் வாய்க்கு நன்றி சொல்லும்போது இந்த வாயை சத்ரு பயன்படுத்த முடியாது. என் கண்ணுக்கு நன்றி சொல்லும்போது இந்த கண்ணை சத்ரு பயன்படுத்த முடியாது. மாம்சத்தின் இச்சைகள் செயல்படாது. கர்த்தருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். Hallelujah. I tell you, brothers and sisters, this is the glory. This is the glory. அப்படிப்பட்டவன் ஊழியத்தில் நிற்கும் பொழுது அவயவங்கள் ஒவ்வொன்றும் அர்ப்பணித்து பரிசுத்த அலங்காரத்துடன் நிற்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு முகமுகமாய் பேசுவார். Oh, receive that glory. Hallelujah. Receive it in the name of Jesus this morning. That is power. And that is the presence of the glorious God. He is a God of intimacy. உன்னோடு கூட ஒன்றாய் பழகுற தேவன். ஆமென். Hallelujah. அவர் பெரிய தெய்வம் என்று ஜாட போடுகிறவர் அல்ல. எனக்கு நல்லா தெரியும். Because I stand in the presence of God every day. Brothers and sisters, இன்னைக்கு ஒருவேளை இந்த மேடையில் நின்று அப்படியே ரெஃபரன்ஸ் பார்க்காம ஒவ்வொரு வசனமா சொல்லும்போது நீங்க நினைப்பீங்க எங்கிருந்துடா இதெல்லாம் சொல்றாருன்னு. அடி வாங்கி 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 பழகினது மறக்க முடியாது. சொல்லி தந்தார், நல்லா உட்கார வச்சு அடி கொடுத்து தான் சொல்லி தந்தார். ஏப்ரஹாம் விறகு கட்டின வெட்ட அந்த பாத்தியாடான்னு கேட்டார். நீ என்னைக்கிடா வெட்ட ஆரம்பிக்கிறேன்னு என்ன கேட்டார். I tell you, my dear child of God, servant of God, கர்த்தருக்காக விட்டு கொடுப்போமா, அவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்தியா தேசத்தை என் தேவன் ஆளுகை செய்யணும்னா ஊழியக்காரனாகிய இந்தியனாகிய நான் என் கர்த்தருடைய கரத்தில் ஒரு ஆயுதமாக இருக்காமல் ஒழிய தேவனால் இந்த தேசத்தை தொட முடியாது. Or let your God touch your country. Are you ready and available in the hand of God for the glory of God, for His kingdom to be established? இது கடைசி காலம். And we need to stand for the glory of God. Brothers and sisters, ஊழியத்தை நான் சொல்றேங்க. பெங்களூர் ஏர்போர்ட்ல அடிக்கடி பயணம் செய்யறது. நான் வாரத்துக்கு 3 முறை ஃபிளைட்ல போறாள். நான் போன டைம் அங்க போன ஏதோ ஒரு மாசத்துல அங்க போகும் பொழுது அந்த ஃபிளைட்டினுடைய இண்டிகோ ஃபிளைட்டினுடைய க்ரூ மெம்பர்ஸ் வந்து எங்களுக்காக ஜெபிப்பீங்களான்னு கேட்டாங்க. பப்ளிக் ஏர்போர்ட் சென்டர்ல. நான் சொன்னேன், லெட் மீ ப்ரே வித் யூ. நம்ம எல்லாம் எப்படி ஜெபிப்போம் ஏர்போர்ட்ல? கோட்டு டை எல்லாம் போட்டு பெரிய ஸ்டைலா கான்ஃபரன்ஸ்க்கு போறோம். எப்படி ஜெபிப்போம்? ஓ இயேசுவின் நாமத்தில் யாராவது பாக்குறாங்களா, யாரெல்லாம் கவனிக்கிறாங்க, அந்த ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு ஓ in the name of Jesus we bless you, be blessed in the name of Jesus. அது பெரிய ஸ்டைலில் இருக்கு இங்கிலீஷ்ல. அதுதான் அந்த அம்மாமார் 3 பேர் அந்த ஏரோஸ்டஸ் வந்து சொன்னாங்க, சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் யூ நீல் டவுன் அண்ட் ப்ரே. நான் பார்க்குறேன் ஏர்போர்ட்ல எல்லாரும் என்ன பார்ப்பாங்களே, கோட்டு டை எல்லாம் போட்டு ஒருத்த முழங்கால் படி. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அது எப்படி? பிரதர் சிஸ்டர், நான் முழங்கால் படிட்டேன், ஜெபிச்சேன். ஆனால் சும்மா பேருக்கு தான் ஜெபிச்சேங்க. உண்மையாக நான் அதை செய்யலை, அது எனக்கு தெரியும். அவங்க சொன்னதுக்காக நான் முழங்கால் படிட்டு சீக்கிரம் ஜெபிச்சுட்டு எந்திரிச்சு தேங்க்யூ காட் பிளஸ் யூன்னு சொல்லி யாராச்சும் கவனிக்கிறாங்களேன்னு பார்த்து ஓடி போயிட்டேன் வேறு பக்கமா. ஆனால் நான் அடுத்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறும்பொழுது ஆவியானவர் நல்லா பிடிச்சிட்டாரு கழுத்துலேயே. ஏப்பா, நீ பெற்ற பதவி, நீ போடுற கோட்டு, நீ போடுற டை, இன்னைக்கு நீ போகிற கான்ஃபரன்ஸ், இந்த ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் உனக்கு கொடுத்தது நான்.
இந்த பதவி இந்த உயர்வெல்லாம் வந்த உடனே எனக்காக என் பிரசன்னத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்க கூட உனக்கு முடியல இல்லையா? உன்னுடைய ஸ்டேட்டஸ், உன்னுடைய பொசிஷன். அந்த வேலையில் ஆவியானவரிடம் நான் மன்னிப்பு கேட்டேன். I said, God, I'm really sorry. அப்பா மன்னிங்க. அதனால தான் நான் சொல்றேங்க, அருமையான ஊழியக்கார சகோதரியே, இந்த உலகத்தின் பதவி பொசிஷன் ஒன்றும் இல்லைங்க. இட்ஸ் நத்திங். பவுல் சொன்னதை போல சகலத்தையும் குப்பை என்று எண்ணுகிறேன். It's not worth before the presence of knowing him. எனக்கு லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இன்னைக்கு தேவ பிரசன்னத்தை சாட்சியா சொல்றாங்க. ஐநா சபையின் மெம்பர்ஷிப் எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். ஐ எம் a member of the United Nations. யூரோப்பியன் யூனியனுடைய இன்வைட்டட் மெம்பர் நான். நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் போர்டில் கவுன்சில் மெம்பராக நான் இருக்கிறேன். நேற்று கூட பாரதியார் யூனிவர்சிட்டியோட கவுன்சில் இருக்கிறதுனால அங்கே கான்ஃபரன்ஸில் பேசிட்டு சீஃப் கெஸ்டாக போயிட்டு வந்தேன். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. ஆனால் சர்வத்தையும் குப்பை என்று எண்ணக்கூடிய ஒரு கிருபை தேவன் தந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. பிதாவினுடைய பாதத்தில் வந்து முழங்கால் படி இடுவதை தவிர பெரிய பொசிஷன் இந்த உலகம் தர முடியாது. I tell you brothers and sisters, receive it in the name of Jesus. நீ பிரைம் மினிஸ்டருக்கு ஜெபிக்கலாம், பிரசிடென்ட்டுக்கு ஜெபிக்கலாம், கர்த்தருடைய பாதத்தில் உன்னை தாழ்த்த தெரியலனா you are nothing. I tell you brothers and sisters, இது தாங்க அந்த ஊழியத்தின் அழைப்பு. This is the call of God and this is the mercies of God. ஆண்டவரே, பெருமை வராமல் இருக்க கிருபை தாங்க. This morning, my dear brothers and sisters, ஊழியத்தில் நிற்கிற நமக்குள் இந்த ஜாக்கிரதை இருந்தால் கர்த்தர் நம்மை பெரிய காரியங்களை செய்ய அவர் பயன்படுத்துவார். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 6வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? கடைசி காலத்தின் அறிகுறிகளை சொல்லுகிற ஒரு பாகம். மத்தேயு 24:6, 6th verse. யுத்தங்களின் செய்திகளை கேட்பார். அதுதான் இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கிறோமே நியூஸ்ல. எப்படி இருக்கணும் சிஸ்டர்? கலங்காதபடி, ஆனா பிரதர்ஸ், இந்த எச்சரிக்கை தான் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேட்பீங்க. நீங்களோ அதெல்லாம் பார்த்து கலங்க வேண்டியவங்க அல்ல. உன் ஊழியத்தை செய் மகனே, மகளே. எச்சரிக்கையோட செய். உன் வார்த்தையில கூட ஒரு குறை இல்லாதவனாய் செய். உன் கையின் சுத்தத்தினால் குற்றமற்றிராதவனையும் கூட அவர் விடுவிப்பார். அப்படிப்பட்ட ஊழியக்காரனாய் இருன்னு சொல்றார். ஓ ஹல்லேலூயா. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உன் மாம்சமானவனுக்கு உன்னை மறைக்காமல் இரு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, are we ready for that? வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் உண்டு. கடைசி அதையும் படிக்கிறீங்களா? வெளிப்பாடு 19வது அதிகாரத்தினுடைய 9வது வசனம் கொஞ்சம் படிங்களா? வெளிப்பாடு 19:9. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் திருப்பியும் சொல்றார் பாருங்களேன். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். யோவானை பார்த்து, யோவானே நீ எழுதுன்னு மட்டும் இல்லாம இது சத்தியம் யோவானே. ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவன் மாத்திரம்தாங்க பாக்கியவான். இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவன் பாக்கியவான். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, நீ ஒரு பாக்கியவானாய் இருக்கும்படி கர்த்தருக்கு கரங்களை தட்டி அவருக்கு ஒரு துதி செலுத்துகிறவா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Receive that blessing in the power of the name of Jesus this afternoon. Oh hallelujah. ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு அழைக்கப்பட்ட நம்பிக்கையோட ஜீவ புஸ்தகத்தில் பெயர் உள்ளவனாய், பரிசுத்த அலங்காரத்துடன் நிற்கிறவனாய், பயத்தோடு நடுக்கத்தோடு தேவ பிரசன்னத்தை அணுகிறவனாய், அநேகரை கிறிஸ்துவண்டை பயபக்தியில் நடத்துகிற ஒரு ஊழியக்காரனாய் இருக்க வேண்டிய ஒரு அழைப்பை கர்த்தர் உத்தரவாதத்தை உங்களுடைய கையில் தந்திருக்கிறார். Take it and use it for the glory of God. And this is the anointing. இதுதான் அபிஷேகம். இன்றைக்கு மத்தியான வேளையில் இந்த தெய்வ பிரசன்னத்தில் நம்ம நின்று கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தரை பார்த்து ஒரு அர்ப்பணத்தோடு சொல்ல முடியுமா? அப்பா, இந்த கிருபைக்கு நன்றி, இந்த அழைப்புக்கு நன்றி. காரணம் வேதாகமம் சொல்லுகிறது, அநேகர் அவர் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 7வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? 14:7. வெளிப்பாடு 14:7. ஹல்லேலூயா. வானத்தை பூமியும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை உண்மையோடு தொழுது கொள்ளுங்கள். நேரம் வந்தாச்சு. ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க அருமையான சகோதரி, ஜெபம் என்பது ஒரு பழக்கம் அல்ல.
ஜெபம் என்பது ஏதோ கிறிஸ்தவன் ஆனதுனால செஞ்சு கொடுக்கிற ஒரு 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 டாஸ்க் அல்ல. ஜெபம் என்பது தேவனுக்கு நீ கொடுக்கிற கனம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல உன் ஜெபம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் கொஞ்சம் படிக்கிறீங்களா? ஆவியானவர் அதை படிக்க சொல்றார். வெளிப்பாடு 5:8. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின பொழுது, அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும், அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து போது பாஸ்டர், அந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா 2 வகையான காரியம் நீங்க அங்க பார்க்க முடியும். அங்கதான் ஒரு ஊழியக்காரன் கவனமா இருக்கணும். அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் சுரமண்டலங்களை பிடித்து பொற்கலசங்களை பிடித்து தேவனுக்கு முன்பதாக எப்படி நிற்கிறாங்க? வணக்கமாய் விழுந்து. அவங்களால சிங்காசனத்தை தொட முடியாது. ஆனா பொற்கலசத்தில் இருக்கிற பரிசுத்தவனுடைய ஜெபமோ அது சிங்காசனத்தை தொடும். ஹல்லேலூயா. ஆமென். I tell you brothers and sisters, உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் ஏன் தேவை தெரியுமா? நீ இந்த பூமியில முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஜெபம் அவர் சிங்காசனத்தை தொட 24 மூப்பர்கள் அங்க டியூட்டியில நிக்கிறாங்க. Are you ready? என் அப்பாவின் பிரசன்னத்தை சுகந்த தூபத்தால் நிரப்புவதுதான் இந்த பூமியில என்னுடைய உங்களுடைய வேலை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் ஜெபமானது அவருக்கு ஒரு சுகந்த தூபம். நான் பரிசுத்தவனாய் இருக்கும் பொழுது, நீதியுள்ளவனாய் இருக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு அழைக்கப்பட பாக்கியவான். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தவானுடைய ஜெபம் அவருடைய சிங்காசனத்தை எட்டும். சிங்காசனத்தை தொடுகிற ஜெபம் அனுதினமும் கொடுக்கிறவனை கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Let's receive that in the name of Jesus. உன்னுடைய ஜெப வாழ்க்கையின் மேன்மை அதுதான். ஆகையால் ஜெபிக்கிற தேவ ஊழியக்காரனே, ஜெபிக்கிற அதே நாவல ஒரு லூஸ் டாக் உனக்கு வரக்கூடாது. ஒரு போலி வார்த்தை நீ பேசக்கூடாது. என் உதடுகளுக்கு காவல் வையுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் கையெடுப்பு உமக்கு அந்தி பலியாகவும் என் விண்ணப்பம் உமக்கு ஒரு சுகந்த தூபமுமா இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஒரு பயபக்தியோட வாழ வேண்டிய வாழ்க்கை பரிசுத்தத்தின் வாழ்க்கை. இன்றைக்கு காலையில் இங்க கூடி இருக்கிற அருமையான ஊழியக்காரரே, இந்த பாண்டிச்சேரி பிரதேசத்துல நம்ம ஒரு பெரிய தெய்வீக எழுப்புதலை பார்க்கணும்னா ஒன்னும் கன்வென்ஷன் மீட்டிங் ஒன்னும் வேண்டாங்க, பெரிய பிரசங்கம் ஒன்னும் வேண்டாங்க. இத்தனை ஊழியக்காரர்கள் பரிசுத்தத்தோட முழங்கால் படிட்டு ஒரு ரூமுக்குள்ள ஜெபிச்சா போதுங்க, இந்த பட்டணத்தை தேவன் தொடுவார். Hallelujah. Are you ready to receive the power of the calling of God? இந்த பாண்டிச்சேரி தேசத்தை கர்த்தர் அசைக்க உன்னுடைய கையில் பரிசுத்தம் உண்டா என்பது மாத்திரம் நீ உத்தரவாதத்தோட நின்றால் போதும். உன் வாயில் பரிசுத்தம் உண்டா? உன் கையில் பரிசுத்தம் உண்டா? சுத்த கைகளோட தேவ பிரசன்னத்தில் நிற்க முடிகிறதா? அப்படி என்றால் உன் ஜெபத்திற்கு கர்த்தர் இறங்குவார். அருமையான ஊழியக்காரர்களை, ஒன்று கூடி ஒரு மனதாய் தேவ பிரசன்னத்தில் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது அவருக்கு அது எவ்வளவு ஒரு சுகந்த தூபமாய் இருக்கும் தெரியுமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? Let his name be glorified. அவர் மகிமைப்படுவாராக. Let his name be exalted. அப்பா நீர் பெரியவர் அப்பா. You're so great, you're so awesome, you're so wonderful my master. We come to give you praise. இந்த சரீரத்தினால் முடிந்த வரைக்கும் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. I give you the glory. என்னுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றும் உம்மை துதிப்பதற்கு மாத்திரம் பயன்படுத்தப்படட்டும். அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இதல்லவா ஆராதனை. உன் சரீரத்தை ஜீவ பலியாகவும் தேவனுக்கு உகந்த பரிசுத்த பலியாகவும் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு ஒரு பெரிய நன்றி நன்றி நன்றி. Let's give him glory. Brother sister, பாண்டிச்சேரி பட்டணம் கர்த்தருக்கு தேவை. உங்களை கர்த்தருக்கு தேவை. He will use you mightily for his glory. உன்னை பயன்படுத்துவார். உன்னை அபிஷேகத்தில் நிறுத்துவார். அநேகருக்கு முன்பதாக சாட்சியாய் நிறுத்துவார். நீ யார் என்பது உலகம் பேச வேண்டாம், கர்த்தர் பேசுவார். Hallelujah. I tell you, receive this anointing in the name of Jesus this morning. And this is the call of God. ஒரு அர்ப்பணத்தோட தேவ பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம எல்லாம் தலை வணங்கி கண்களை மூடி ஆவியானவருடைய இந்த திவ்ய பிரசன்னத்திற்கு முன்பதாக மரியாதை செலுத்தி, ஓ அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஏசப்பா, we give you thanks அப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய கிருபைக்கு நன்றி அப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த பரலோகத்தில் இருக்கிறாரோ அதே அவருடைய பக்கத்தில் அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய கிருபை இந்த அறையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெரும்படி தேவனே கிருபையால் இறங்கும் அப்பா. எங்கள் குறைகளை மன்னிங்க ஆண்டவரே. அறிந்தோ அறியாமலோ எங்களுக்குள் இருக்கிற குறைகளை மன்னியும். எங்களுடைய பேச்சில் இருக்கிற குறைகளை மன்னியும். பார்வையில் இருக்கிற குறைகளை மன்னியும். எங்களுடைய எண்ணங்களை மன்னியும். இருதயத்தின் கடினங்களை
எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த காலை வேளை நாங்கள் அர்ப்பணத்தோடு உம்முடைய பிரசன்னத்தில் வருகிறோம். இந்த பாண்டிச்சேரி தேசத்திற்காக, இந்தியாவுக்காக, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த விண்ணப்பத்தை கேட்கிறவரே, ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தில் வீற்றிருப்பவரே, உம்மை தொழுது கொள்ள பாக்கியம் எங்களுக்கும் தாருங்க ஆண்டவரே. எங்கள் தொழுதலை ஏற்றெடுத்தருளும் அப்பா. உம்முடைய கிருபையினால் சுத்திகரியும் அப்பா. எங்கள் ஜெபங்களுடைய பிரசன்னத்தில் ஒரு சுகந்த தூபமாய் வருவதாக. நீரே மகிமைப்படுவீராக. எங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா. உம்முடைய மகிமையை மாத்திரம் நோக்கமாய் லட்சியமாய் வைத்து முன்னால செல்லக்கூடிய கிருபை வீரர்களாக நிற்க எங்களுக்கு தயவு தாங்கப்பா. உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி மேல் உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவிருப்பதாக. ஒரு புது கிருபை தருவீராக, புது பலனால் இடை கட்டுவீராக. Let the fire of the presence of God anoint them, Jesus. We thank you for this mighty grace and your holy presence. உம்முடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டல்லும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Hallelujah. God bless you, church. God bless you. Pondicherry is going to see great things for God. அவங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு பெரிய நன்றி. All glory to God. Hallelujah. Amen. Thank you, brother. Thank you, Lord. யாரும் எழுந்து வெளியில போவாங்க. தயவு செய்து எல்லாரும் உள்ளே இருங்க.